நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான பேராமீட்டர்ஸ் ஐபி என்னன்னு பார்த்தோம், மேக் என்னன்னு பார்த்தோம். சரி, மேக் எதுக்காக? மேக் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஐடென்டிஃபிகேஷன். ஐபி எதுக்காக? ஓகே, ஐபி இஸ் யூஸ் லொகேஷன். லொகேஷன். அப்ப ஐபி வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஐபி வச்சு நம்ம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிக்கலாம். பட் மொபைல்ல யூஸ் பண்ணா மேபி ஆப்ஷன்ஸ் இருக்கு, பட் 100% சொல்ல முடியாது. ஓகே, மொபைல் எங்க தூக்கி போட்டுட்டீங்கன்னா அந்த லொகேஷன் தான் கண்டுபிடிக்க முடியும். சரியா? அப்போ ஐபி இஸ் யூஸ் டு ஃபைண்ட் தி லொகேஷன் ஆஃப் டிவைசஸ், மேக் இஸ் யூஸ் டு ஃபைண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிவைசஸ். சரி, தென் ஐபி டெசிமல் ஃபார்மட், மேக் ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமல். ஐபி எத்தனை பிட்? 32 48? 32. ஐபி 32, மேக் 48. தென் இப்போ இன்னைக்கு கிளாஸுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ ஒரு சில பேர் என்ன நினச்சிருப்போம்னா, ஃபீஸ் பே பண்ணிட்டோம், டெய்லி போகிறோம், டெய்லி படிக்கிறோம், நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகிறோம், அதெல்லாம் இங்கே செட் ஆகாது. இங்கே நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. இன்னைக்கு கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ண போறீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஐபி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 172.18.0.24. இந்த ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் என்ன கிளாஸ்ன்னு தெரியணும். தென் போர்ஷன், எத்தனை நெட்வொர்க் போர்ஷன் இருக்கு, எத்தனை ஹோஸ்ட் போர்ஷன் இருக்குன்னு தெரியணும், எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு தெரியணும். அடுத்தது எத்தனை நெட்வொர்க் ஆக்டேட் இருக்குன்னு தெரியணும். தென் எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு தெரியணும். தென் எத்தனை, இது தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இன்னைக்கு கிளாஸ ஃபுல்லா புரிஞ்சுக்க முடியும். இல்ல சரி, நான் நல்லா தான் படிச்சேன், ஆனா இன்னைக்கு காலையில நீங்க கொஸ்டின் கேட்டீங்க எனக்கு தெரியல அப்படின்னீங்கன்னா என்ன, இல்லைன்னா பாதி கிளாஸ் புரியும், பாதி கிளாஸ் புரியாது. நான் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சொல்லிடுவோம். சும்மா ஒரு ட்ரெயினர் வந்து ஃபீஸை வாங்கிட்டாரு, எடுக்கிறது எல்லாமே பசங்களுக்கு புரிஞ்சிருமானா அப்படி கிடையாது. ஏன்னா டே 1 ஃபுல்லா புரியும், டே 2 ஃபுல்லா புரிய வச்சிருவேன், டே 3 ஃபுல்லா புரிய வச்சிருவேன், டே 4 புரியணும்னா டே 3 சிலபஸ். டே 2 பிரச்சனை இல்லை, டே 1 வராதவங்களுக்கு டே 2 புரிஞ்சிடும், டே 2 வராதவங்களுக்கு கூட டே 3 புரிய வச்சிருவேன். ஆனா டே 3 வராதவங்க டே 4 கஷ்டம். ஏன்னா இதை வச்சுதான் நீங்க டாபிக் போகுது. அப்போ ஒரு சில பேர் தடுமாறுறீங்க, என்னன்னா விட்டு கேட்டா பயப்படுறீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம நல்லா படிச்சிருப்போம், திடீர்னு யாரா கொஸ்டின் கேட்டோனையும் அந்த பயத்திலே ஆன்சர் வராது. ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். பட் அப்படி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, ஒரு கிளாஸ்ல ஒரு டாபிக் படிச்சுட்டீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த டாபிக்ல ஒரு டவுட் கூட இருக்கக்கூடாது, ஒரு நம்பர் கூட மாறக்கூடாது. அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் தப்பு பண்ணீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. கேட்க சொல்ல 8 ஹோஸ்பிட்டல் நீங்க, 4 நீங்க, 10 நீங்க, ஏக்கு பி நீங்க, பிக்கு ஏ நீங்க, அந்த மாதிரி இருக்கவே கூடாது. அப்படி வர வர என்ன ஆயிடும்னா, அப்கமிங் கிளாஸ் நாங்க என்ன எஃபோர்ட் போட்டு எடுத்தாலும் உங்களால புரிஞ்சுக்க முடியாது. இதுதான் உண்மை. சரியா? அதனால அப்போ பாத்துக்கோங்க, நேற்று நம்ம உட்காந்து இங்க தான் படிச்சோம், நல்லா தான் படிச்சுட்டு போனோம், ஆனா நீங்க ஆன்சர் வரல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? இன்னும் படிக்கணும். நேற்று ஒரு 1 hour இங்க தான் உட்காந்தோம் ஆஃப்லைன் எல்லாம். ஆன்லைன் படிச்சாங்களான்னு தெரியல, இப்போ கொஸ்டின் கேட்டா தெரிஞ்சிடும் ஆன்லைன். அப்போ ஆஃப்லைன் இங்க உட்காந்து ஒரு 30 minutes படிச்சுட்டு தான் போனோம். ஆனாலும் இன்னைக்கு வந்தா ஒரு சில பேராமீட்டர் மிஸ் ஆகுது. பிட்னு கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுறோம், ஆக்டேட்னு கேட்டா மாட்டிக்கிறோம். அப்போ இனிமே 1/2 hour பத்தாது. ஓகே, நம்ம ஐக்யூ லெவல் கொஞ்சம் கம்மியா இருக்கா, அப்போ மாத்திக்கணும் ஸ்டடீஸ். 1 hour படிக்கணும். போஸ்ட் பிட் நெட்வொர்க் பிட்ட திருப்பி 1 hour படிக்கணும். 1 hour படிச்சா நாளைக்கு ஆன்சர் வரலையா, 2 hour படிக்கணும். ஓகே, எல்லாருமே ஒரே டைம் படிக்கக்கூடாது. மீன்ஸ் ஒருத்தங்களுக்கு ஒரு கேப்பபிலிட்டி. சரி, அப்போ இது என்ன கிளாஸ்? பி. எத்தனை நெட்வொர்க், எத்தனை ஹோஸ்ட்? ஓகே, இப்போ ஆன்லைன் மெம்பர்ஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எல்லாருமே எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு சொல்ல போறீங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் படிக்கிறீங்க, எத்தனை பேர் ஜாலியா இருக்கீங்க. இன்னைக்குதான் புதுசா இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். பட் பழைய பேட்ச் எல்லாம் நேற்று அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பேசுவோம். எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? இந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 16 bit. 16 bit சார். சாட் பண்ணுப்பா, ஏன்னா ஆன்சர் வந்து காப்பி கூட சொல்லிட்டு தான் சாட் பண்ண சொல்லுவோம்.
சாட் அட்மிட் பண்ணாதீங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் நான் சொல்லுவேன், அப்போ மட்டும் அட்மிட் பண்ணா போதும். ஏன்னா நான் சாட் கூட என்ன பண்ணிருப்பேன் அப்படின்னா 1-to-1 சாட் தான் செலக்ட் பண்ணிருப்பேன். உங்களால வேற யாருக்கும் மெசேஜ் போக முடியாது. நீங்க அனுப்புறது வேற யாரும் பார்க்க கூட முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆள் சாட் 16 போட்டோனையும் இப்போ 16 தான் கரெக்ட்னு சொல்லிட்டு எல்லாரும் 16 டைப் பண்ணுவாங்க. ஸோ அந்த காப்பி பேஸ்ட்லாம் நாங்கள் விட மாட்டோம். எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனி ஆன்சர் பண்ணுவோம். ஓகே குட். ஆன்லைன் அப்போ தரமா படிச்சிருக்கீங்க ஐ திங்க். இன்னும் ஒரு சில பேர் கன்ஃபியூஸ்ல இருக்கீங்க. படிக்க ஆரம்பிங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா நீங்க 10,000 இல்ல 25,000 கொடுத்தாலும் கிளாஸ் புரியாது. 16 நெட்வொர்க் பிட் இருக்கு. நெட்வொர்க் ஆக்டேட் எத்தனை இருக்கு? 2. ஹோஸ்ட் பிட் 2 16. 16 ஏன்னா பிட் அது ஆக்டேட் 2. இதுல எந்த டவுட் இருக்க கூடாது. ஏன்னா இது கிளாஸ் பி. கிளாஸ் பினா 2 நெட்வொர்க் 2 ஹோஸ்ட். அப்போ இதெல்லாம் ஆக்டேட். அப்போ எத்தனை நெட்வொர்க் ஆக்டேட்னு கேட்டா 2 நெட்வொர்க் ஆக்டேட் இருக்கு, 2 ஹோஸ்ட் ஆக்டேட் இருக்கு. பிட்னு கேட்டாங்கன்னா ஒரு ஆக்டேட்ல 8 பிட் இருக்கு. எத்தனை நெட்வொர்க் பிட்னா 16 நெட்வொர்க் பிட், 16 ஹோஸ்ட் பிட். சரி. ஸோ லிசன், பேட்ச் டெய்லி ஸ்ட்ராங்கா படிச்சிருக்கணும். கொஞ்சம் வீட்டுல படிக்கிறத விட்டுட்டீங்க, 10,000 பே பண்ணியும் வீட்டுல படிக்கிறத விட்டுட்டீங்கன்னா அப்கமிங் டேஸ் உங்களுக்கே தெரியும், நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களை ஆன்சர் பண்ண முடியும். பாப்பீங்க அப்கமிங் டேஸ்ல. இப்போ இன்னைக்கு கிளாஸ் வீராமுத்துல திருப்பி இன்னும் நிறைய தடவை படிக்கணும். சரிங்களா? கோபி 182.172.142. இது கிளாஸ் யாரும் பேசக்கூடாது, கோபி மட்டும் தான். ஏவா பியா சி? பி. பினா எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்? ஓகே. எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளவுதான் 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 முடிஞ்சிச்சு. சரி. அப்போ கோபி படிச்சு முடிச்சார் அவர் சைட்ல இருந்து. இப்போ 50.0.0.10 அப்படின்னு ஒரு ஐபி எடுத்திருக்கு. லோகேஷ்ல யோகேஷ் முடிஞ்சது கிளாஸ் டைமுக்கு வரணும், லேட்டா வரக்கூடாது. சரியா? 50.10 யோகேஷ். இதோட ப்ரொனன்சியேஷன் இதுக்கு என்ன அர்த்தம்? இது பார்த்தோம். ப்ரொனன்சியேஷன் யோகேஷ் மட்டும் தான் பேசும். சூப்பர். 10 ஐபி. சூப்பர் குட். அப்போ இதோட ப்ரொனன்சியேஷன் என்ன? 50 நெட்வொர்க்ல 10th ஐபின்னு சொல்லலாம் ஷார்ட்டா, இல்ல 50 நெட்வொர்க்ல 0.0.10th ஐபின்லாம். அப்போ இதுக்கு அடுத்த ஐபி என்ன சொல்லின்னு வரும்னா, நம்ம வீட்டு நம்பர் 10ன்னா அடுத்த வீட்டு நம்பர் என்னது? 12 வரப்போகுது, 11 வரப்போகுது. அதான கணக்கு. அப்ப அதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னு கேட்டா 50.0.12 12 வராது. 50.0.0.13 அடுத்தது 14 15 16. இப்போ உங்ககிட்ட என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா யாருன்னா, ஓகே 15 நெட்வொர்க்ல 10th ஐபி, 15 நெட்வொர்க்ல 11th ஐபி, 12th ஐபி, 13th ஐபி, நீங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி இந்த 50 நெட்வொர்க்குள்ள எத்தனை இருக்குன்னு கேட்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி. அப்ப கதைப்படி என்னன்னா, நீங்க எந்த தெருவில் இருக்கீங்கன்னா நீங்க 50வது தெருவில் இருக்கீங்க. 50வது தெருவில் 10வது வீடு இருக்கு, 11வது வீடு இருக்கு, 12வது வீடு இருக்கு, 13வது வீடு இருக்கு. இந்த மாதிரி எத்தனை வீடு இந்த ஒரு தெருவுக்குள்ள இருக்கும்னு கேக்குறாங்க. எத்தனை வீடு இருக்கலாம்? 255. 4 வீடா? அது இங்க 4 வீடு இருக்குதா? 10 11 12 13 4 வீடு. இந்த மாதிரி இன்னும் 4 வீடு வரும்ல, 15 16. அப்போ டோட்டலா இந்த தெருவுக்குள்ள எத்தனை வீடு இருக்கலாம்? இல்லை. 250. ஆட் பண்ணுங்க. டாக்ஸ் எடுத்துக்கோங்க. நோ நோ நோ. 50னா அப்ப 51வது வீடு வராதா? 52 வீடு வரும், 53 வரும். டோட்டலா எத்தனை வீடு இது ஒரு தெருக்குள்ள இருக்க வாய்ப்புகள் உண்டு? நோ. அப்ப 224 வீடு வராதா? டோர் நம்பர் ஸ்ட்ரீட்டை போட்டா ஸ்ட்ரீட் 50வது தெரு. இப்போ கொஞ்சம் பாருங்க, நீங்க சொல்றது என்னன்னா இப்ப 14 வீடு வரும்ல,
15 வரும்ல, 16 வரும்ல, இந்த மாதிரி வந்துனே இருக்கும்ல. டோட்டல் எத்தனை வீடு இருக்கும்? ஆனா கண்டிப்பா லிமிட் இருக்கும். அதுக்காக சார் நிறைய இருக்குன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு லிமிட் கவுண்ட் இருக்கும். இவ்வளவுதான் இருக்கணும்னு. அது எத்தனை வீடு? 225. நோ. நோ. 32 அப்ப 33 வீடே வராதா? 2 power 2 24 நோ. ஓகே, யாரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, நான் அப்புறமா சரி இன்னொரு சார். ஸோ புது பேட்ச் மட்டும்னா பழைய பேட்ச்ல யாரும் பேசக்கூடாது. பழைய பேட்ச் யாரும் அட்டன் பண்றீங்கன்னா அப்படியே சும்மா பார்க்கணும். எந்த ஆன்சர் பண்ணக்கூடாது பழைய பேட்ச்ல. சரி, அப்போ லிசன். இப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியருக்கு இந்த ஐபிக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். என்ன அர்த்தம்னா 50 நெட்வொர்க்ல 13th ஐபி, 50 நெட்வொர்க்ல 12 ஐபி, 50 நெட்வொர்க்ல 11th ஐபி, 50 நெட்வொர்க்ல 10th ஐபின்னு தெரியும். சரியா? இப்போ ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் என்ன கேட்பாங்கன்னா, சரிப்பா இந்த நெட்வொர்க்குள்ள டோட்டலா எத்தனை ஐபி வர வாய்ப்புகள் இருக்குன்னு கேட்பாங்க. ஒரு நெட்வொர்க்குள்ள எத்தனை ஐபி இருக்கு. ஏன்னா எத்தனை ஐபி இருக்குன்னு தெரிஞ்சாதான் எத்தனை கம்ப்யூட்டர் வைக்க முடியும்னு தெரியும். We want to do IP for computers, right? கம்ப்யூட்டர் ரவுட்டர் ஸ்விட்சஸ்க்கு ஐபி போடணும். எத்தனை ஐபி இருக்குன்னு தெரிஞ்சாதான் எத்தனை கம்ப்யூட்டர் வாங்கலாம்னு தெரியும். இல்ல என் கம்பெனில 100 கம்ப்யூட்டர் இருக்குன்னா இதுல 100 ஐபி இருக்கான்னு தெரிஞ்சாதான் அசைன் பண்ண முடியும். அப்போ இது உள்ள எத்தனை ஐபி இருக்குன்னு தெரியணும். அப்போ லாஜிக் என்னன்னா, இன்னைக்கு கிளாஸ் வீரவை பார்த்துதான் கிளாஸ் எடுக்குது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி. லிசன். அப்போ கொஸ்டின் வந்து கால்குலேட் பண்றீங்களா? முடிச்சா என்ன ஆன்சர் வருது? சும்மா சொல்லுங்க, கரெக்டா தப்பா வருது. வருதா? என்ன வருது? இல்ல, ஒண்ணு இருக்கு. அப்போ இன்னைக்கு கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்டிங் கிடையாது. ஃபைண்டிங் ஹோஸ்ட் ஐபி இன் பெர் நெட்வொர்க். ஒரு நெட்வொர்க்குள்ள எத்தனை ஹோஸ்ட் ஐபி இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். ஒரு நல்ல அழகா புரிஞ்சுக்கணும். எதையோ யோசிச்சுட்டு கிளாஸ்ல எதையோ யோசிச்சுக்கிட்டு ஆன்லைன்ல படுத்துன்னு பெட்ல படுத்துக்கணும் ஹெட்செட்டை போட்டுன்னு ஜம்முன்னு சீசனே கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா பைண்டிங் ஆக மாட்டேங்குது. நான் சொன்னேன்ல என் பசங்க சீசனில பைண்ட் ஆயிடணும். பைண்ட் என்ன சொன்னேன்? அப்படின்னா எப்பவுமே ஒண்ணு என் வாய்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இல்லைன்னா இந்த ஐபி நெட்வொர்க் ஐடியா எதனா ஒண்ணு மண்டியில ஓடினே இருக்கணும். அதுதான் பைண்டிங். எப்போ ஒரு ஐபி பார்த்தாலும் அது ஞாபகம் வரணும். சரியா? லிசன். ஃபைண்டிங் ஹோஸ்ட் ஐபி இன் பெர் நெட்வொர்க். நான் 50 நெட்வொர்க் எடுத்துக்கிறேன். 50 டாட் இது நெட்வொர்க். இது டோர் நம்பர். டோர் நம்பர் என்ன வேணா வரலாம். எனக்கு எத்தனை டோர் நம்பர் இருக்குன்னு தெரியணும். இது சரி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டெப் நம்பர் 1, செப்பரேட் host bit with proper place value. இதுல எத்தனை host bit இருக்கோ அந்த host bit செப்பரேட் பண்ணி எழுதணும். மெதுவா கவனிங்க. அதுக்கு தான் பிட்டை தான் நேரே பார்க்க சொன்னேன். இதுல எத்தனை host bit இருக்கோ அதை செப்பரேட் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒரு முடிவுக்கு வாங்க. இதுல எத்தனை host bit இருக்கு? 24. 24 3 8 16 24. 24, sir. நீங்க ஒரு முடிவு நான் கிளாஸ் எடுக்க முடியும். 24. ஓகே, குட். அப்போ இது 3 ஹோஸ்ட் ஆக்டேட். கரெக்டா? ஏன்னா இது கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏனா ஒரு நெட்வொர்க்கு 3 ஹோஸ்ட். சார் வீட்ல போய் படிக்கல மறந்துட்டேன்னா இனிமே கோர்ஸே உங்களுக்கு புரியாது. ஒரு சின்ன தப்பு பண்ண கூட கோர்ஸ் மொத்தமா அடி வாங்கும். அப்போ இதுல டோட்டலா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. ஏன்னு கேட்டுறாதீங்க, நேத்து தான் விழுந்து விழுந்து கிளாஸ் எடுத்தது நான். சரி, ரெக்கார்டிங்கும் கொடுத்துட்டேன். அந்த 24 ஹோஸ்ட் பிட்டையும் பிளேஸ் வேல்யூவோட ஓபன் பண்ணணும். பிளேஸ் வேல்யூ என்ன ஞாபகம் இருக்கா?
என்னது 1 2 4 8 16 32 64. இது டே 1 நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்பர் சிஸ்டம்ஸ். சரி, இந்த மாதிரி டோட்டலா 3 ஹோஸ்ட் ஆக்டேட் இருக்கு. அப்ப முத்து சொன்னது ஆக்டேட். அது விட்டு கணக்கு போட்டீங்கன்னா 24. சரி, so step number 1 50 dot box dot box dot box. எதுக்காக பிரிச்சோம்? என்ன பண்ண போறோம்? அதை மறந்துட கூடாது. இத பார்த்துட்டு என்ன பண்ண போறோம்னு தெரியாம இருந்தீங்கன்னா வந்தது வேஸ்ட் ஆயிடும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபியை கண்டுபிடிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபியை கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கோ அத்தனை ஹோஸ்ட் பிட்டையும் பிரிச்சு எழுதணும். சரியா? ஹோஸ்ட் பிட் எல்லாம் பிரிச்சு எழுதியாச்சு. இப்போ 24 பிட்டுக்கும் பைனரி காம்பினேஷன்ஸ் எழுதணும். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் நினைக்கிறேன் 3 பிட்டுக்கு எப்படி பைனரி காம்பினேஷன் எழுதுறது, 5 பிட்டுக்கு எப்படி எழுதுறதுன்னு சொல்லி கொடுத்தேன். ஒரு சில பேருக்கு போட தெரியல, பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ 24 பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதணும். பட் எழுதுறதுக்கு லேட் ஆகும், ஏகப்பட்ட காம்பினேஷன் இருக்கு. அதுக்கு பதில் ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனும் எண்டிங் பைனரி காம்பினேஷனும் எழுதிக்கலாம். ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன வரும்? 0. எண்டிங் பைனரி காம்பினேஷன் 1 sir. இதோட நெக்ஸ்ட் காம்பினேஷன் என்னன்னா எல்லாமே 0, லாஸ்ட் என்ன? அடுத்தது 1 0, அடுத்தது 1 அடுத்தது 1 0 0 1 0 1. இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்பினேஷன் போகும். அதெல்லாம் எழுத டைம் பத்தாது, எழுத தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளால டைம் பத்தாது, அவ்வளோ காம்பினேஷன்ஸ் இருக்கு உள்ள. அப்போ லாஸ்ட் காம்பினேஷன் என்ன? 1 1 1 1 1 1 1 1. அதே மாதிரி எல்லாமே. இதுக்கு நடுவுல ஏகப்பட்ட பைனரி காம்பினேஷன்ஸ் இருக்கிறது. அதை இப்ப எழுதலாம் முடியாது. சரி, இப்போ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் 50 இருக்கா? 50 டாட் இது 8 0 இருக்கா? 8 0 வந்தா மேல இருக்கிறத ஆட் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? பண்ணக்கூடாது. அப்ப டெசிமல் என்னன்னா 0. இங்க 8 0 இருக்கா? 0. இங்க 8 0 இருக்கா? 0. இப்போ இதுல மெதுவா யோசிச்சு சொல்லுங்க, எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 8 sir. 8 sir. சுஜித் நல்லா யோசிச்சு சொல்லு. ஓகே, எத்தனை யோசிச்சாலும் 8 தான் வரணும். மாறி வந்துச்சுன்னா மகப்பு. சரியா? அப்போ எத்தனை யோசிச்சாலும் 8 தான் வரணும். இந்த வேல்யூ ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் ப்ரிஃபிக்ஸ் லென்த். ஏன் எழுதணும்னா அப்புறமா நான் சொல்லித்தரேன், எழுதி வைங்க. அப்போ ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்டா நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்டா? போக இது இப்ப எடுத்து படிக்கணும். நீங்க கிளாஸ் முடிஞ்சவொடனே எடுத்து உட்கார்ந்து 10 தடவை 15 தடவை படிக்கணும். படிக்காம கிளாஸ் முடிச்சவொடனே யாரு வீட்டுக்கு போயிட்டு நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு வரீங்களோ என்ன நடக்கும்? எனக்கு அப்படிதான் நடந்தது. ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நான் என்ன நினைச்சிட்டேன்னா நம்பர் ஆஃப் ஹோஸ்ட் பிட்னு நினைச்சிட்டேன். அப்படியே நான் ஒரு பேட்சையும் முடிச்சவன். என் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியாது, நான் அப்புறமா சொல்றேன். ஓகேவா? நீங்க எப்படி ஒரு சேர்ல 10,000 ரூபாய் கொடுத்துட்டு சீசனை படிச்சா ஜாப் கிடைக்கும் நம்பி வந்திருக்கீங்களோ அதே மாதிரிதான் 2017 நீங்க அந்த சேர்ல எப்படி உட்காந்து இருக்கீங்களோ அப்படி உட்கார்ந்தோம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் லைஃப் மாறிச்சு, இப்ப ட்ரெயினர் ஆயிட்டோம். அந்த கதை பெரிய கதை, அப்புறமா சொல்றேன். அப்போ உங்க சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியும். என்ன இப்போ கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போக ஆசைப்படுவீங்க, படிக்க ஆசைப்பட மாட்டீங்க. ஏன்னா ஜாயின் பண்ண சொல்ல 10 to 12 தானே சொன்னார் சாரு. அப்ப 10 to 12 படிச்சா போதும்னு நினைப்பீங்க. ஒன்னும் பண்ண முடியாது. ஒண்ணுன்னா நீங்க தலை கீழே நின்றாலும் நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகுறது கஷ்டம். யாருன்னா 10 to 12 மட்டும் தான் படிக்க போறீங்கன்னா இந்த 2 மாசம் நைட்டு பகல் சாயந்தரம் சொல்லிட்டு ஃபுல் எஃபோர்ட் எடுத்து யாருன்னா படிக்கிற மாதிரி பிளான் வச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம நினைச்சது நடக்கும். ரிமைனிங் மெம்பர்ஸ் 10 to 12 வந்துட்டு போறேன்னா பாருங்க, எந்த கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரியாது. சரி, அப்போ இந்த ப்ரிஃபிக்ஸ் லென்த் ஓரமா எழுதி வச்சுக்கோங்க. ப்ரிஃபிக்ஸ் லென்த் அப்படின்றது நம்பர் ஆஃப்
prefix length into the number of network bit. எனக்கு இந்த பிள்ளை யாரும் சொல்லி தரல. ஓகேவா, நான் ஸ்கூல் மாதிரி தான் நடத்துவேன். அப்போ prefix length அப்படின்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ். சரி, அது ஓரமா இருக்கட்டும், ஏன் கண்டுபிடிச்சாலும் தெரியாது. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இதை கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 50 டாட் அங்க 81 இருக்கா, 81 இருந்தா டெசிமலுக்கு மாத்தணும். டெசிமலுக்கு மாத்தணும்னா கீழே 8 1 இருக்குன்னா மேல இருக்க எல்லா பிளேஸ் வேலையும் ஆட் பண்ணணும். 1 + 2 + 4 + 8 + 16 + 32 + 64 + 128 it will become as ஓகே. அடுத்த ஆக்டேட்டும் எல்லாமே 1 255. அடுத்த ஆக்டேட்டும் எல்லாமே 1 255. சரி, அப்போ இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 50வது தெருவோட முதல் வீடு லாஸ்ட் வீடை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப என்ன கண்டுபிடிச்சுன்னு யோசிங்க. டோட்டலா எத்தனை வீடு இருக்குன்னு கண்டுபிடிக்கல. இப்போ ஒரு தெருவுனா இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கும், லாஸ்ட்ல கார்னர் ஒரு வீடு இருக்கும்ல, அந்த 2 கார்னர் கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப 50வது தெரு 50.0.0.0 கீழே இருக்கிறது 50.255.255.255. Then important condition, this is not IP, this is called as network ID. இதுக்கு பேர் நெட்வொர்க் ஐடின்னுவாங்க. எப்போ ஒரு ஐபி செக்மெண்ட்டை நெட்வொர்க் ஐடின்னு சொல்லுவாங்கன்னா, ஹோஸ்ட் போர்ஷன் ஹோஸ்டோட பைனரி 0வா இருக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் வாட், நெட்வொர்க் ஐடி. இட் இஸ் நாட் ஐபி. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ நாளைக்கு கிளாஸோ இல்லை இன்னைக்கு கேட்பேன் 50.0.0.0ன்றது என்னப்பான்னு. நீங்க யாருன்னா அது ஐபி நீங்கன்னா தப்பு, கிளாஸை கவனிக்கலன்னு அர்த்தம். 50.0.0.0ன்றது ஹோஸ்ட் எல்லாமே 0வா இருக்கு. ஏன்னா இது கிளாஸ் ஏ. கிளாஸ் ஏன்னா 3 ஹோஸ்ட், 3 ஹோஸ்டுமே 0வா இருக்கு. அப்போ ஹோஸ்ட் இஃப் இட் இஸ் 0 that is not a IP address, that is something called as network ID. ஏன் இருக்குன்னு அப்புறம் சொல்லி தரேன். நெட்வொர்க் ஐடி. சரி, 80.0.0.0 இது ஐபியா நெட்வொர்க் ஐடியா? எப்படி சொல்றீங்க? Post 0 இருக்கு. 2 0க்கு கணக்கு போடாதீங்க. 3 ஹோஸ்டுமே 0வா இருக்கு. அப்ப அடுத்த கிளாஸ் பி போனா மாட்டிப்பீங்க. அப்படி படிச்சா அப்படி படிக்க கூடாது. சுரேன், இருக்கிற 3 ஹோஸ்டுமே 0வா இருக்கிறதுனால இது நெட்வொர்க் ஐடி. இப்போ இது அப்படின்னா இது நெட்வொர்க் ஐடி கிடையாது. ஒரு ஹோஸ்ட்ல வேல்யூ வந்துச்சா, இது என்னது? சரி, அப்ப கீழே ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து ஹோஸ்ட் பிட் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா 1 போட்டிருப்பாங்க. 1 போட்டாதான் அது வரும். இங்க என்னன்னா ஹோஸ்ட் பைனரி 1 போட்டு வந்ததுனால தான் 255 வருது. மேல பாருங்க, என்ன கண்ணை திறந்து பாருங்க, கரெக்டா 1 போட்டதுனாலதான் இங்க என்ன வந்தது 255 வருது. அப்போ ஹோஸ்டோட பைனரி 1 போட்டு வருது ஐபி கிடையாதான், அதுக்கு பேரு பிராட்காஸ்ட் ஐபியாம். இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறோம் நான் டீச் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. அப்போ 50.255.255.255ன்றது பிராட்காஸ்ட் ஐபி. ஐபி கிடையாது, ரெண்டுமே ஐபி கிடையாது. நீங்க ரெண்டுத்தையும் எந்த கம்ப்யூட்டர்ல கொடுத்தாலும் எடுத்துக்காது. சுஜித், நம்ம டார்கெட் என்ன? யார் யாருக்கு? சூப்பர் குட். அப்போ சுஜித் சொல்ற மாதிரி டார்கெட் என்னன்னா, சுரேன் பெரிய டார்கெட்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன படிக்கணும்னா கொடுத்த 10,000க்கு 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம்னு தெரியணும். அது தெரிஞ்சாதான் அடுத்த சிலபஸே. அதுவே புரியலன்னா அடுத்த சிலபஸ் போனாலும் புரியாது. ஓகேவா? சரி, அப்போ 2 பிசி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு சுஜித் போய் ஐபிஎஸ் பண்ணணும். சுஜித் எக்கானந்த கொண்டோ இந்த 2 யூஸே பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்றேன்னா கிளாஸை கவனிக்கலன்னு அர்த்தம். ஏன்னா டைரக்டா பிராக்டிகல் பண்ண முடியாது. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருப்பீங்கன்னா, நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை கிளாஸ், நான் டைரக்டா எங்க போறேன், நான் லேப்ல போயிட்டு எனக்கு பிராக்டிக்கலா பார்த்தாதான் புரியும் நம்புவாங்க. ஓகே, நான் அப்படிதான் இருந்தேன். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் கிளாஸ் எடுப்பேன். நான் எப்படி இருந்தாலும் இந்த கிளாஸ்ல எடுத்த பிடிக்காது. இந்த நெட்வொர்க் ஐடி இதெல்லாம் எனக்கு செஞ்சு பார்க்கணும், எனக்கு கண்ணால பார்த்தாதான் பிடிக்கணும். லேபுக்கு அப்படி யாருன்னா என்ன மாதிரி இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க போனா பக்கத்துக்கு பசங்க டைப் பண்ணுவாங்க, அங்க போய் டைப் பண்ணிருக்காங்க, பின்னாடி வேடிக்கை பார்க்கலாம், ஏதோ பண்றாங்க. ஏன்னா தேரி இல்லாம பிராக்டிகல் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கதை தெரியணும், ரவுட்டர்னா என்னன்னு தெரியணும். இல்ல லேபு கூட்டிட்டு போயிட்டு ரவுட்டரை பார்த்துதான் நான் ரவுட்டர் என்னன்னு கத்துப்பேனா அப்படி செஷன் எடுக்க முடியாது.
சிசிஎன்ல அப்படி படிக்க முடியாது. அப்போ இங்க சுஜித்துக்கு தெரியணும் 50.0.0.0 போடக்கூடாதுன்னு. இதை தெரிஞ்ச சுஜித் லேப் கூட்டிட்டு போ ஒரு நாள். அப்ப அந்த ரவுட்டர்ல ஐபி அசைன் பண்ணுங்கன்னா சுஜித் இந்த ரேஞ்ச் அங்க போடக்கூடாது. அங்க போயிட்டு சொல்ல முடியாது. கரெக்டா? சரி. இப்பொழுது உள்ள இருக்க ஐபி கண்டுபிடிக்க போறோம். அப்ப இந்த ரெண்டு வீடுமே பூட்டி வச்சிருப்பாங்க, யாரும் யூஸ் பண்ண முடியாது. இதான் கதை. ஓகே, 50வது தெருவுல இதுவும் வீடுதான், இதுவும் வீடுதான். ஆனா அந்த வீடு யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க வாட்ச்மேனுக்காக. அந்த பக்கம் ஒரு வாட்ச்மேனு, இந்த பக்கம் ஒரு வாட்ச்மேனு. அப்ப ஆளுங்கெல்லாம் ரெண்டுக்கு போக முடியாது. அப்போ உள்ள வர போறது ஐபி. எப்பவுமே லாஸ்ட் நம்பர் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுல முதல் வீடு என்னன்னா என்னது? ஓகே, இதுல முதல் வீடு. அப்போ 50.0.0 வீடுன்னு சொல்லாதீங்க, அது ஐபி கிடையாது, அது நெட்வொர்க் ஐடி. வாட்ச்மேனுக்காக கொடுத்துட்டாங்க. வாட்ச்மேன் யாரு, எப்போ ஒரு வரலாம் அப்புறமா சொல்லித்தரேன். அப்போ முதல் ஐபி 50.0.0.1. அப்ப அடுத்த வீடு இப்போ உங்களுக்கு தெரியும். அப்ப அடுத்த வீடு 3 வரும், 4 வரும், 5 வரும். ஆனா இது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடு வரும்ல, 255 ஒரு வீடு வரணும் கணக்குப்படி. 3, 4, 5, 6 போனா 255 வீடு வந்துடும். இப்போ நான் இதுக்கு அடுத்த வீடு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சூரியன் அவ்வளவுதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க பாதி பேரு. அதனாலதான் எல்லாரும் என்ன சொன்னீங்கன்னா 255 நீங்க இன்னும் 2 டோர் நம்பர் இன்க்ரீஸே பண்ணல. இதுல மொத்தம் 3 டோர் நம்பர் இருக்கு. பழைய நம்பர், கொஞ்சம் பழைய நம்பர், புது நம்பர்னு. ஒரு நம்பர் தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 நம்பர் சும்மா இருக்கு. அப்போ இதுக்கு அடுத்த நம்பர், அடுத்த டோர் நம்பர் என்ன வரும்னு சொல்றேன். லைட்டா குழப்புற விஷயம் தான், நீங்க கவனிக்கிறத பொறுத்துதான் இருக்கு. நான் கரெக்டா சொல்லிடுறேன். லாஸ்ட் ஆக்டேட் பாருங்க, என்னென்ன இருக்கு? 255 இருக்கு. 255 அடுத்த நம்பர் 256 வரணும். ஆனா ஐபி அட்ரஸ்ல 256 நம்பரே கிடையாது. நல்லா சொல்றேன், இந்த லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்போ ஒரு ஆக்டேட் மேக்சிமம் வேல்யூவை ரீச் பண்ணிடுச்சோ அந்த ஆக்டேட் என்ன பண்ணும்னா ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு அவரு 0 ஆயிடுவார். திருப்பி சொல்றேன், கவனிக்கிறேன்னா உங்க இஷ்டம். எப்போ ஒரு ஆக்டேட் மேக்சிமம் வேல்யூ ரீச் ஆயிடுச்சோ அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு அவரு 0. அப்ப முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்தா 1.0 வரணும். என்ன கணக்கு? இவர் ஒரு நம்பர் முன்னாடி கொடுக்குறாரு, 0 இருக்கிற 1 ஆயிடுவாரு. முன்னாடி ஒரு நம்பரை கொடுத்துட்டா இவர் என்ன ஆயிடுவாரு? திருப்பி சொல்றேன், ஏன்னா இதுல நிறைய பசங்க தப்பு பண்ணுவாங்க. திருப்பி சொல்றேன், எப்போ ஒரு ஆக்டேட் ஃபுல் ஆயிடுச்சோ அவரு ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு அவரு 1 இருக்க மாட்டாரு, அவரு 0 ஆயிடுவாரு. அப்போ ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்தா இது 1, இது 0. அப்போ இதோட அடுத்த டோர் நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா 50.0.1.0. என்னாச்சு, புரியலையா? எங்கப்பா இது இல்ல, இது புரிஞ்சுதா? இதுக்கு அடுத்தது போகாதீங்க, அது போனா நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். ஓகேவா? நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன். ஓகே, இது புரிஞ்சிச்சுன்னா எனக்கு சந்தோஷம். இல்ல பிரவீன்? சரி. அப்ப இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு என்ன கேட்டாங்க ஒரு காலத்துல. நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கு அடுத்தது 2.0 வரும்னு. அப்படின்னா எப்பவுமே நான் பண்ண தப்பு பண்ணாதீங்க, லாஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். லாஸ்ட் நம்பர் ஃபுல் ஆச்சுனா தான் இதை பார்க்கணும், இது ஃபுல் ஆச்சுனா தான் அதுக்கு முன்னாடி பார்க்கணும், அது ஃபுல் ஆச்சுனா தான் அதுக்கு முன்னாடி பார்க்கணும். இதான் கணக்கு. அப்ப இதுக்கு அடுத்த ஐபி என்னன்னு கேட்டா லாஸ்ட் நம்பர் 0 இருக்கா? 0 வந்தா அவ்வளவுதான் 1.1. அப்ப இதுக்கு அடுத்த ஐபி 1.2, 1.3. அப்போ அந்த கதைப்படி திருப்பி வந்துடும் அந்த பிரச்சனை. என்ன பிரச்சனைனா சூப்பர், அப்போ 50.0.1.25 வர வாய்ப்பு இருக்கு, அந்த 1, 2, 3, 4 வரதுல. இப்போ ஆன்லைன் மெம்பர்ஸ் இதுக்கு அடுத்த ஐபி என்ன வரும்னு ஆன்லைன் சாட் பண்ணுங்க. சாட் மட்டும் தான் பண்ணணும், அன்மியூட் பண்ணக்கூடாது. ஆன்லைன் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் வி வாண்ட் டு கிவ் அக்னாலஜ்மென்ட். ட்ரை பண்ணுங்க, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லி தரேன்.
எஸ் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுங்க, தூங்காதீங்க மீதி பேர்லாம். ஓகே லிசன். அப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரும்ன்றதுதான் கொஸ்டின். கரெக்டா? அப்போ ஒரு சில பேர் இது கன்ஃபியூஸ் பண்ணி விடும். ஆனா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்பவுமே நீங்க ஒரு சில பேர் தப்பு பண்றது என்னன்னா, இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பாக்குறதுனால தான் ஆன்சர் தப்பா வரும். ஓகே, இப்படி பார்க்க கூடாது. இப்படி யாரு பார்க்கலாம்னா, நல்லா படிச்சிட்டீங்கன்னா பார்க்கலாம். நான் பார்ப்பேன் இப்படி ஆன்சர் கரெக்டா வந்துடும். புதுசா படிக்க சொல்ல இப்படின்னு பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். லாஸ்ட் நம்பர் 255 இருக்கு. அப்போ ஒரு கதை சொல்லி கொடுத்தேன். என்ன கதை சொல்லி கொடுத்தேன்? மேக்ஸிமம் ரீச் ஆயிடுச்சுன்னா முன்னாடி தான் கொடுப்பாரு சொன்னேன். முன்னாடியோட முன்னாடி கொடுப்பாருன்னு சொல்லல. சரியா? அப்போ முன்னாடி ஒரு நம்பர் கொடுத்துட்டு அவர் என்ன ஆயிடுவாரு? ஏற்கனவே 1 இருக்கு. இவர் இன்னொரு 1 கொடுத்தாருன்னா 1ன்றது என்ன ஆயிடும்? இவரு கொடுத்து இவரு கொடுக்க மாட்டாரு. இவரு ஃபுல்லானதான் கொடுப்பாரு. இவரு ஃபுல்லா இல்லையே. அப்ப இவரு ஃபுல்லா இருக்காரு. இவரு ஒரு நம்பரை முன்னாடி கொடுக்குறாரு. ஏற்கனவே 1 இருக்க ஒரு 2 ஆயிடுவாரு. இவரு 0. அப்போ 50.0.2.0. சரியா? எஸ். ஓகே, தப்பு பண்ணவங்களாம் சரி பண்ணிக்கோங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் கேட்போம். ரெடியா? எஸ் ரேஷ் வந்து இதுக்கு அடுத்த இப்ப ஓகே. 3.0 பேசக்கூடாது. 2.1 2.2 2.3 போயினே இருக்கும். இப்பொழுது இது போயினே இருக்க சொல்ல ஒரு பீரியட் ஆஃப் டைம் 50.0.2.255 வரும். எஸ் ஆன்லைன் மெம்பர். இதுக்கு அடுத்த ஐபி என்னன்னு இப்ப தடுமாறாம பேசுங்கள். ஆன்லைன் சாட் பண்ணுங்க. எல்லாருமே ஆன்சர் பண்ணணும். தப்பா கூட பண்ணுங்கன்னா திருப்பி சொல்லி தரும். சுஜித் புரியுதா? சுஜித் யார் ரெக்கமெண்டேஷன்? நீங்க ஐயப்பன் இருக்கார்ல பேட்ச்ல, ஆன்லைன் அட்டெண்ட் பண்றாருல. ஐயப்பன்லாம் என் ஃபர்ஸ்ட் பேட்சா, ரொம்ப பழைய பேட்ச். எத்தனை வருஷம்? 4 வருஷம். 4 இயர்ஸ் இருக்கு ஐயப்பன். 4 years சார். ஓகே. சரி, அப்போ 255 இருக்கு. ஒரு நம்பர் முன்னாடி கொடுத்தா 3.0 50.0.3.0. இதோ இப்ப கேக்குற கொஞ்சம் கஷ்டமா. அப்ப 3.0னா அடுத்தது 3.1, அப்புறமா ஃபுல் ஆயிடுச்சுன்னா 4.0 5.0. அப்ப அந்த மாதிரி கணக்கு போட்டா ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதுவும் ஃபுல்லா வாய்ப்பு இருக்கு. எப்படி ஃபுல்லா வாய்ப்பு இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணினே பாத்தீங்கன்னா 50.0.2.2
இதுவும் ஃபுல்லா வாய்ப்பு இருக்கு. ஓகே, கொடுத்துட்டாரு, ஃபுல்லா கொடுத்துட்டாரு முன்னாடி பிட்டுக்கு. இப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு ஆஃப்லைன் என்ன பண்ணுதுன்னா லாஸ்ட் பேஜ்ல எழுதி வைங்க. அப்புறமா கரெக்டா அதை செக் பண்ணிக்கலாம். சும்மா ரஃபா நோட் டேக்கிங் மாதிரி லாஸ்ட் பேஜ்ல இதுக்கு அடுத்தது என்ன வரும் கெஸ் பண்றீங்க. கரெக்டான ஆன்சர்லாம் வேணாம், நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க அதை எழுதி வச்சுக்கணும். ஓரமா எழுதி வச்சுட்டு அதுக்குள்ளே லாஸ்ட்ல நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க. ஆன்லைன் சேட் பண்ணலாம், ஆன்லைன் சேட் பண்ணலாம். ஆஃப்லைன் வந்து இதுக்கு அடுத்தது என்ன வரும்னு நினைக்கிறீங்க எழுதி மட்டும் வைங்க. அப்புறமா நான் சொல்லித்தரேன், கரெக்டா இருக்கு கம்பேர் பண்ணி. எழுதிச்சா அதே மாதிரி ஆஃப்லைன் யாரும் ஆன்லைன் போடக்கூடாது. ஆஃப்லைன் என்ன நடந்தாலும் சண்டே பேட்ச் நம்ம 2 பேர் அடிச்சுனாலும் சரி ஆன்லைன் போகக்கூடாது. ஆன்லைன் பசங்க ஆன்லைன் இருக்கணும், ஆஃப்லைன் ஆஃப்லைன் தான் இருக்கும். சரியா? என்னைக்குன்னா மழை வந்துச்சுன்னா ஆன்லைன் மாத்திக்கலாம், அன்னைக்கு மட்டும். இல்ல வீரா, நீ ஊருக்கு போயிருவீங்க. உனக்கு ஒண்ணும் இல்ல, உனக்கு 3 நாள் ஆன்லைன் பழங்கினா ஊர்ல இருந்து வந்தவங்களாம் ஊருக்கே போயிருவீங்க, எனக்கு தெரிஞ்சு. இல்ல அது நடக்கும். நம்ம 3 வருஷமா ஆன்லைன் எடுக்கிறோம். ஓகேவா? ஒரு சில பேர் கஷ்டப்பட்டு வருவாங்க ஆஃப்லைன் தான் வேணும்னு. ஒரு 3 நாள் ஆன்லைன் விட்டோனையும் இது நல்லா இருக்கு, வீட்டுல இருந்து அட்டன் பண்ணலாம், பிஜி காசுன்னு சொல்லிட்டு ஆன்லைன் செட்டில் ஆயிருவீங்க. அதனால ஆஃப்லைன் பசங்க ஆஃப்லைன்ல தான் இருக்கும். சரி, அப்போ இதுக்கு அடுத்தது என்ன வரும்னா, ஓகே நான் சொல்றேன் பாருங்க. 2 to 5 இருக்கா? அப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும், ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துட்டு அவர் 0 ஆயிருக்கணும். சரி, அவர் 0 ஆயிருவாரு. ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்தா இவருக்கு இடம் பத்தல, அப்ப இவரு ஒரு நம்பரை முன்னாடி கொடுப்பாரு. ஆமா, இவரு ஏன்னா இவருக்கு இடம் பத்தல, இவருக்கு இடம் இருந்தா இவர் என்ன ஆயிருவாரு, ஒரு நம்பர் முன்னாடி வாங்கினாருன்னா 256 ஆக வாய்ப்பு இருக்கு. திருப்பி சொல்றேன் பாருங்க, இவரு ஃபுல் ஆயிட்டாரு, இவர் கண்டிப்பா என்ன ஆயிருவாரு. அப்போ 0 ஒரு நம்பரை முன்னாடி கொடுப்பாரா, அவருக்கு இடம் பத்தலையா, அப்ப அவரு 0 ஆயிட்டு ஒரு நம்பரை முன்னாடி தருவாரு. 50.1.00 சாட்ல என்ன வந்திருக்கு, ஓரளவுக்கு கரெக்டா வந்திருக்கு. ஒரு சில பேர் ஓகே மாத்திப்பாங்க, நோ ப்ராப்ளம். அப்போ இதான் கதை. திருப்பி சொல்ற பாருங்க, லாஸ்ட் ஆஃப் டே ஃபுல் ஆயிடுச்சு, இவரு 0 ஆகுறாரு, ஒரு நம்பரை முன்னாடி கொடுப்பாரு, கொடுத்தா இங்க இடம் பத்தல, இடம் இருந்தா அப்படியே வந்துடும். இடம் பத்தாதனால இவரும் 0 ஆயிட்டு ஒரு நம்பரை முன்னாடி கொடுத்துருவாரு. 50.1.0.0 சரியா? அப்போ இதெல்லாம் நீங்க 10-15 தடவை பிராக்டிஸ் பண்ணுவீங்க நைட்டுக்குள்ள. சார் ஈஸி தான், புரிஞ்சிச்சு நினைக்காதீங்க, நாளைக்கு கேட்ட மாட்டீங்க. நான் அதான் சொல்றேன், நான் இதெல்லாம் நான் பண்ண தப்பு. இதெல்லாம் சூப்பர்பா அவன்தான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா எங்க சார் கொஸ்டின் கேட்கல, என்ன கேட்டுதானே டாப் ஆயிருக்கும். கேட்க மாட்டாங்க. என் பேட்ச்ல மொத்தம் 80 பேர் இருந்தோம் நாங்க. ஓகேவா? கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. நான் தான் உங்களை வர சொல்லி வீடியோ பிடிக்கிறது, கொஸ்டின் கேட்கறது. மீதி ட்ரைனர்ஸ்லாம் ரொம்பலாம் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க, கிளாஸ் போயினே இருக்கும். அப்போ படிச்சிடணும்னு நினைப்போம், ஆனா அடுத்த நாள் கேட்ட எதுவுமே தெரியாது. அப்போ ஒரு விஷயத்த 10-15 எழுதி 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 பார்க்கணும். சரி, இதுக்கு அடுத்த என்ன ஐபி வரும் சுஜித்? சூப்பர். அப்போ நான் படிக்க சொல்ல 50.2. ஏன்னா 1க்கு அடுத்து 2 தானே வரும்னு இங்க பார்க்க கூடாது. எப்பவுமே நீங்க லாஸ்ட் நம்பரை தான் பார்க்கணும். லாஸ்ட் நம்பர் 0 இருக்கு, அப்ப எதுலையும் கை வைக்காதீங்க. 50.1.0.1 சரியா? அடுத்தது எங்க பழைய கதை ஆரம்பிக்கும், மேல ஆரம்பிச்சு பாருங்க. அதே மாதிரி கீழே 50.1.0.1 அடுத்தது 02 02 03. அப்ப யாரெல்லாம் இந்த 255 வீடு இருக்குனீங்களோ அதெல்லாம் அங்கேயே முடிச்சுட்டேன் மேலேயே. இங்க நீங்க கணக்கே போட முடியாத அளவுக்கு ஐபி அட்ரஸ் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா 3 ஹோஸ்ட் போர்ஷன் இருக்கு. அப்ப அடுத்தது 0.2 0.3 0. அதுக்கப்புறம் திருப்பி ஃபுல் ஆகும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரும்னு கேட்பாங்க. ப்ராட்காஸ்ட் ஐபிக்கு முன்னாடி என்ன வரும்னு ஈஸியா கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, லாஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். 255 255க்கு முன்னாடி 224 224 நீங்கன்னா நான் என்ன பண்றது, 254. அப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, என்னோட இன்ஜினியர்ஸ் இதுதான் இந்த நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி. இதை யாருன்னா ஐபின்னு சொன்னீங்கன்னா புது பேட்ச் வந்து சேரணும். சரியா? ஏன்னா இந்த பேட்ச்ல விட்டீங்கன்னு அர்த்தம் கண்டென்ட்.
இது என்னது? ஐபின்னு சொல்லக்கூடாது, ப்ராட்காஸ்ட் ஐபி. அப்போ இதுதான் லாஸ்ட் ஐபி. 50 நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னா மக்கப் மட்டும் அடிக்காதீங்க. மக்கப் அடிக்கிறதா ஈஸியா நானே சொல்லி கொடுப்பேன். அது உங்களுக்கு வேஸ்ட், இன்டர்வியூ செலக்ட் ஆக முடியாது. 50 நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி 50.0.0.1. 50 நெட்வொர்க்கோட லாஸ்ட் ஐபி 50.55.55.55. 50 நெட்வொர்க்கோட நெட்வொர்க் ஐடி 50.0.0.0. 50 நெட்வொர்க்கோட ப்ராட்காஸ்ட் ஐபி 50.55.55.55. ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் அப்போ ப்ரிஃபிக்ஸ் லென்த் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 8. ஏன்னா இது கிளாஸ் ஏல வந்து டோட்டலா 8 பிட் இருக்கு. பட் எனக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக வரல. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக கிளாஸ் ஆரம்பிச்சோம்? என்ன சொல்லி? டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்க வந்துமே தவிர இந்த நெட்வொர்க் ஐடி கண்டுபிடிக்கிறதுக்கோ ப்ரிஃபிக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கோ ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கல. கிளாஸ் என்னன்னா 50வது தெருவுல டோட்டலா எத்தனை வீடு இருக்குன்னு தெரியணும். நான் எழுதிட்டேன், எது ஃபர்ஸ்ட் வீடு எது செகண்ட் வீடுலாம் தெரிஞ்சிருச்சு, அது எது வேலிடு எது இன்வாலிடும் தெரிஞ்சிச்சு. ஆனா கணக்கு என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி வேணும். இது உள்ள எத்தனை ஐபி இருக்குன்னு தெரியும். ஒரு காயினை டாஸ் பண்ணா எத்தனை பாசிபிலிட்டி? ஒரு காயினை டாஸ் பண்ணா 4. சூப்பர். 4ன்னா வராது. 4 ஒரு காயினை டாஸ் பண்ணா ஒன்னு 8 நூலும் இல்ல 10 நூலும். 2 பாசிபிலிட்டி. 2 காயினை டாஸ் பண்ணாதான் 4. இப்ப யாரோ உங்ககிட்ட கேக்குறாங்க 2 காயினை டாஸ் பண்ணா எத்தனை பாசிபிலிட்டினா ஓரளவுக்கு ஈஸியா சொல்லலாம்னு நினைக்கிறேன். 8 8 டெய்ல் டெய்லு 8 டெய்லு டெய்லு 4 தான் வருது. திடீர்னு யாரோ உங்ககிட்ட 12 காயினை டாஸ் பண்ணா எத்தனை பாசிபிலிட்டின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அர்த்தம் தான் இதுவும். ஓகே, அதே அர்த்தம் தான். என்னன்னா மொத்தம் 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. 24 ஹோஸ்ட் பிட்டுக்கும் பைனரி காம்பினேஷன் எழுத சொல்றாங்க. பைனரி காம்பினேஷன் 2 தான் இருக்கு. ஒன்னு 0ன்னு எழுதலாம், இல்ல 1ன்னு எழுதலாம். 24 பிட்டுக்கும் பைனரி காம்பினேஷன் எழுத சொன்னாங்க. நம்ம தான் எழுதாம வந்துட்டோம். ஏன்னா ஏன் எழுதல? டைம் ஆகும்னு சொல்லிட்டு எழுதாம வந்துட்டோம். அது எழுதிருந்தா கவுண்ட் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதே கொஸ்டின் தான். 12 காயினை டாஸ் பண்ணா ஒரு இன்டர்வியூ போறீங்க. நம்மளே இன்டர்வியூ எதுவும் கேட்க மாட்டோம். பேசிக்கா ஒரு சில ஜெனரல் இன்ட்ரெஸ்ட் கேட்பாங்கல்ல, கவர்மெண்ட் எக்ஸாம்ல கேட்பாங்கல்ல. ஓகே, 12 காயின் இருக்கு, டாஸ் பண்ணா எவ்வளவு பாசிபிலிட்டி கேட்பாங்க. என்ன பண்ணுவீங்க? நிஜமா 12 காயின் இருக்கு, டாஸ் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி சொல்லிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப். நெட்வொர்க் ஜெனரல் தேவையில்ல. அது ஒரு காயின் டாஸ் பண்ணப்பா சின்ன கொஸ்டின். செலக்ட் ஆயிட்டீங்கன்னா ரீசன் தேவையில்ல. ரயில்வேல போயிட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்ல கவர்மெண்ட் போய் சேர்ந்துடலாம். ஒரே சின்ன கொஸ்டின். 12 காயினை டாஸ் பண்ணா ஒரு காயினை டாஸ் பண்ணா 2 காயினை டாஸ் பண்ணா 4 பாசிபிலிட்டி. இப்போ 22 காயினை டாஸ் பண்ணா, ஏன்னா அதை யோசிச்சு வச்சுட்டு இருப்பீங்க. 22 காயினை டாஸ் பண்ணா எத்தனை பாசிபிலிட்டின்றது எப்படி கண்டுபிடிக்கணும்? 22 காயினை ஒரே டைம்ல டாஸ் பண்ணணும். 4 40 சொன்னா கவர்மெண்ட் ஜாப். ஒரே கொஸ்டின். 236 56. ஓகே, அப்பதான் லாஜிக் என்னன்னா ஒரு விஷயத்த இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆகணும்னா உட்காந்து டாஸ் பண்ணி பார்க்கலாம் உட்காந்து. ஆனா அதெல்லாம் எப்போ டாஸ் பண்ணி எப்போ முடிச்சு எப்போ நீங்க கவுண்ட் பண்ணி எழுதுவீங்க கரெக்டா? அப்பதான் எதை படிக்க சொல்றாங்கன்னா மேக்ஸ் கொஞ்சம் பிராக்டிகலா படிக்க சொல்றாங்க. ஓகேவா? என்னன்னா ஏற்கனவே சொன்னல மேட்ரிக்ஸ்லாம் படிச்சிருப்பீங்கன்னு. ஓகே, என்னன்னா ஒரு மேக்ஸ் படிக்கிறோம்னா அதை கொஞ்சம் பிராக்டிகலா புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். ஒரு ஈக்குவேஷன் வருது, வெக்டார் வருது அப்படின்னா நம்ம வெக்டார் படிக்கிறோம். லாப்லஸ்னா ஐயோ மேக்ஸ்ல லாப்லஸ் பாஸ் ஆனாதான் டிகிரி சொல்லிட்டு லாப்லஸ் படிக்கிறோம். ஏன் லாப்லஸ் வந்ததுன்னு படிக்கல. ஏன் படிக்கல? நம்மளுக்கு சொல்லி தரல. கரெக்டா? அதே லாஜிக் தான் இங்கேயும். அப்போ இந்த ரிக்யர்மெண்ட் யாரும் சொல்லி கொடுத்துருக்கணும். 12 காயினை டாஸ்க் பண்ண எத்தனை பாசிபிலிட்டின்னு கேட்டா அதை நீங்க உட்கார்ந்து டாஸ்க் எல்லாம் பண்ண முடியும். இட் வில் டேக் லாங் டைம், ரைட்? அப்போ மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் உள்ள வர வேண்டும். ஃபார்முலா என்னன்னா எத்தனை பாசிபிலிட்டி? ஒரு காயினுக்கு 2 பாசிபிலிட்டி. இங்கே அதேதான். ஒரு பிட்டுக்கு 2 பாசிபிலிட்டி, 0 இல்ல 1. 2 பாசிபிலிட்டி. டோட்டலா எத்தனை காயின்ஸ் சொன்ன? 22 காயின்ஸ். இங்க எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்குன்னா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. ஃபார்முலா வந்து 2 பவர் ஹோஸ்ட் பிட்.
அப்ப 22 காயினை டாஸ் பண்ண எத்தனை பாசிபிலிட்டி வரும்னு கேட்டாங்கன்னா கால்குலேட் எடுத்து 2 4 22 போடுங்க. யூ வில் கெட் a total number of possibility. உட்கார்ந்து டாஸ்க்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒரு காயினா டாஸ் பண்ணலாம். அப்போ 2 பவர் போஸ்ட் பிட். எதுக்காக? டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. ஓகேவா? நம்ம உட்கார்ந்து கவுண்ட்லாம் பண்ண முடியாது. இதுக்குலாம் உட்கார்ந்து எழுதிடலாம். அப்போ 2 into 24 கிடையாது. 2 பவர் 24. அப்போ நீங்க 2 into 24 போட்டீங்கன்னா ஆன்சர் தலைக்கில வரும். 48 கிட்ட வருதா? அப்போ லாஜிக் என்னன்னா இது 2 into 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32 ன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். எத்தனை தடவை போடணும்? 24 தடவை இந்த 2 இன்டு பண்ணிட்டு வரணும். அப்ப இன்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன வரும்னா 16,777,216 வரும். நான் எப்படி சொல்றேன்னா 5 வருஷம் தானே கிளாஸ் எடுத்திருக்கேன். மகப் ஆயிடுச்சு நம்பரு. ஓகேவா? நீங்க 2 4 24 கேல்குலேட் போட்டு பாத்தீங்க அப்படின்னா 16,777,216 ஐபி இருக்கு டோட்டலா. ஆனா 2 மைனஸ் பண்ணுங்க. ஏன் 2 மைனஸ் பண்ணணும்? ரெண்டுமே இன்வாலிடு. நெட்வொர்க் ஐடியும் ஐபி இல்லன்ட்டாங்க. பிராட்காஸ்ட் ஐபி இல்லன்ட்டாங்க. அப்போ இந்த நெட்வொர்க்குள்ள எத்தனை வேலிட் வீடு இருக்கு, எத்தனை வேலிட் ஐபி இருக்குன்னு கேட்டா 16,777,214 சொல்லணும். இவ்வளோ ஐபி இருக்கு உள்ள. சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? 2 power 4. 2 பவர் 24 சொல்லக்கூடாது. ஏன்னா கிளாஸ் பிக்கு வேற, கிளாஸ் சிக்கு வேற. யாருன்னா கிளாஸ் பியோட ஹோஸ்ட் பிட் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா தப்பிச்சுங்க. யாருன்னா கிளாஸ் சியோட ஹோஸ்ட் பிட்டு ஆக்டேட் கிடையாது, பிட்டு ஞாபகம் வச்சிருந்தா தப்பிச்சுங்க. சார் பிட்டா நேற்று வீட்டுக்கு போய் நோட்டு க்ளோஸ் பண்ணதுதான் இப்பதான் வரேன்னா மாட்டிப்பீங்க. ஆஃப்லைன் அப்படி கிடையாது நம்புறேன். மேபி ஆன்லைன்ல யாரும் இருப்பாங்க. நேற்று கிளாஸ் முடிஞ்சிருக்கும், படிச்சுட்டாங்கன்னா சந்தோஷம் தான். நேற்று கிளாஸ் முடிஞ்சிருக்கும், ஆன்லைனை கண்ட்ரோல் பண்ண சுயம் கிடையாது ஆன்லைன்ல. அப்ப முடிஞ்சிருக்கும், இன்னைக்கு காலையில வருவாங்க. அப்ப ஓஸ் பிட் நெட்வொர்க் பிட் அங்க குழப்பம், அங்க குழப்பம், இன்னைக்கு குழப்பம். சரி, ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க். ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட் ஆப்ஜெக்ட் கிடையாது. ஓகே, ப்ரிஃபிக்ஸ் லென்த் எது சொல்லுவாங்க? ஒரு ஐபி கொடுத்துட்டு எத்தனை என்னப்பா ப்ரிஃபிக்ஸ் லென்த் கேட்பாங்க. ஏன் கேட்பாங்க நான் அப்புறமா சொல்றேன். நான் கேட்பேன் ஒரு ஐபி எழுதிட்டு எத்தனை ப்ரிஃபிக்ஸ் என்ன ப்ரிஃபிக்ஸ் லென்த்னு. அப்ப நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட். ஒரு ஐபி கொடுத்துட்டு இந்த செக்மெண்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை இருக்குன்னு கேட்பேன். ஃபார்முலா என்ன? 2 பவர் ஹோஸ்ட் பிட். அப்ப ரெண்டுத்தையும் ஒரு செகண்ட் யோசிச்சுக்கணும். நான் திருப்பி கேட்பேன், நீங்களே யோசிச்சுக்கணும். ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் என்ன, ஒரு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு யோசிச்சுக்கோங்க. டக்குனு கேட்பேன் யாரையாவது. சார் இந்த முன்னாடி ஃபார்முலால -2 பண்ணீங்கல்ல, அது வந்து ஒன்னு வந்து ஹோஸ்ட் ஐடி, இன்னொன்னு வந்து பிராட்காஸ்ட் ஐடின்னு சொன்னீங்களே, எது பிராட்காஸ்ட் ஐடி? அதுல 255.255. ஓகே ஓகே, அதான் பிராட்காஸ்ட்ல. அது நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல ஆக்சுவலா? பண்ண முடியும். அப்ப இப்போ நம்ம வந்து ஒரு 172 எடுத்தாலும் அதுலயும் 172.255.255 பிராட்காஸ்ட் ஐடி தானே? ஆமா. ஓகே லிசன். அப்போ இதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை இருக்குன்னா 16,777,214 ஐபி இருக்கு. அதுல நெட்வொர்க் ஐடி பார்த்தாச்சு, இதெல்லாம் பார்த்தாச்சு. பட் இப்போ நெட்வொர்க் ஐடினா என்னன்னு கத்துக்கணும். நெட்வொர்க் ஐடி இருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. இதை கத்துக்க போறோம். இப்போ ஒரு கம்பெனிக்கு போறீங்க, இவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு, ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ஐபி அசைன் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ
என் கம்பெனில உள்ள இருக்க எல்லா ஐபிக்கும் யூடியூப் ஒர்க் ஆகக்கூடாது. ஓகே, என் கம்பெனி நெட்வொர்க்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். வீட்ல இருக்க மாதிரிலாம் கிடையாது. கம்பெனி நெட்வொர்க்லாம் போயிட்டு இந்த கேம் விளையாடுறது, ஓகே, இன்ஸ்டா யூஸ் பண்றதுலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. வைஃபை கனெக்ட் கொடுத்துருவாங்க, கனெக்டும் பண்ணிடுவீங்க, கூகுள் ஒர்க் ஆகும். ஆனா ஒரு சில வெப்சைட்ஸ் ஒர்க் ஆகாது. ஏன்னா கம்பெனில வந்தது நீங்க ஒர்க் பண்றதுக்காக, இன்ஸ்டா யூஸ் பண்றதுக்காக கிடையாது. அப்போ ஒரு சில கம்பெனி இன்ஸ்டாலாம் அலோவ் பண்ணாது. நீங்க காலேஜ் கேம்பஸ்லயே போயிட்டு காலேஜ் கேம்பஸ் வைஃபைல கனெக்ட் பண்ணீங்கன்னா சோஷியல் சைட்ஸ்லாம் ஓப்பன் ஆகாது. அப்ப அதெல்லாம் எப்படி ஸ்டாப் பண்றாங்க? எப்படி ஸ்டாப் பண்றாங்க? புது பேட்ச் மட்டும். பழைய பேட்ச்ல நீங்க பழைய பேட்ச்லாம் யாருக்கு தெரியும்? புது பேட்ச். URL ஃபில்டரிங். அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெஷல் டிவைஸ் இருக்கு. ஓகேவா? அந்த டிவைஸுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சம்திங் கால்ட் அஸ் ஃபயர்வால்ஸ். ஓகே, அப்போ இதெல்லாம் அப்கமிங் டேஸ்ல நீங்க சிசிஎன்இல காட்ட மாட்டேன். நான் ஃபயர்வால் கோர்ஸ் எடுப்பேன். அதுல டே 1 உங்க எல்லாரும் இன்வைட் பண்ணுவேன். அங்க வந்து படிச்சுக்கணும். ஓகே, ஃபயர்வால் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ எல்லாரும் வர சொல்லுவேன். அங்க வந்து ஒரு ஃபயர்வால் கிளாஸ் ஃபுல்லா பார்த்துரும். நோ நீட் டு பே எனிதிங் பட் ஒன் கிளாஸ். ஒரு கிளாஸ்லயே ஃபயர்வால் என்னன்னு சொல்லி கொடுத்துரும். சரி, அப்போ ஃபயர்வால் அப்படின்ற ஒரு டிவைஸ், இந்த டிவைஸ் இருந்தாதான் இந்த யூடியூப் டிரா பண்றது, இன்ஸ்டா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பாலிசி போடுறது, இது எல்லாமே பண்ண முடியும். இதை தாண்டி நிறைய பண்ணலாம் இதுல. பட் இதுல பண்ணுவாங்க. நம்ம கிட்ட இருக்க மேல ரேக்குக்கு மேல ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் 2 ஆண்டனா வச்சு, ஓகே, தெரியுது? மேல இருக்கு பாருங்க, அந்த பக்கம் ரேக் இருக்குல்ல. சோ அதுதான் வந்து ஃபயர்வால், போர்ட்டிகேட்டோட ஃபயர்வால். இந்த ரேக்ல இருக்கிறது ஃபயர்வால் தான். அப்புறமா காட்டுறேன். இப்போ உங்களுக்கு எது சுவிட்ச் எது ரவுட்டர்னு தெரியாது. பட் இப்போதைக்கு மேல இருக்கிறது ஃபயர்வால். அப்ப நம்ம கம்பெனில, நம்ம இன்ஸ்டியூட்ல we have 48 firewall, it's a real box. அப்ப அதுல வேணும்னா நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் வைஃபை எல்லாம் கொடுத்துருவேன். நான் நெக்ஸ்ட் வீக்ல இருந்து வைஃபை கனெக்ட் பண்ணிட்டா நீங்க ஓரமா உட்காந்து படம் பார்க்கலாம், மூவி இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நடக்குது, டெய்லி தான் நடக்குது தான். ஓகேவா? பசங்க கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருவேன். சும்மா ஃபுல்லாலாம் படிக்கக்கூடாது. கொஞ்ச நேரம் படிச்சா கொஞ்ச நேரம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க, நோ ப்ராப்ளம். ஆனா படிச்சிடணும். எனக்கு பிரவீன் கேட்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிட்டாங்கன்னா நீ படம் பாருங்க உட்காந்து, ஒரு தப்பு கிடையாது. அப்போ அதெல்லாம் நான் பிளாக்லாம் பண்றது இல்லை. அப்போ லாஜிக் என்ன அப்படின்னா, ஃபயர்வால்ன்ற டிவைஸ் வச்சு தான் பிளாக் பண்ண போறாங்க. சரி, இப்போ என் கம்பெனில இத்தனை ஐபி இருக்கு. நான் எல்லாருக்குமே பப்ஜி கேம் பிளாக் பண்ணும். பப்ஜி கேம் விளையாடக்கூடாது. நீங்க கால் ஆஃப் டியூட்டி விளையாடிக்கோங்க. சம் அதர் பப்ஜி கேம் எனக்கு கன்சப்ஷன் அதிகமா எடுத்துக்குது, பேண்ட் அதிகமா எடுத்துக்குது. அதனால பப்ஜி கேம் டிராப் பண்ண போறேன். அப்ப நான் ஃபயர்வால் கிட்ட போய் என்ன சொல்லணும்? நான் ஃபர்ஸ்ட் 50 நெட்டோட ஃபர்ஸ்ட் ஐபி என்ன? 50.0.1. 50.1 வந்தா டிராப் பண்ணு பப்ஜிக்கு. அடுத்து யார் சொல்லணும்? 2 வந்தா டிராப். அடுத்தது இந்த மாதிரி டோட்டலா நான் எத்தனை பேர் சொல்லணும்? எத்தனை பேரு? 2 பவர் 24 பேர். அது எத்தனை பேர் இருக்காங்க? என் ஃபயர்வால்ல போயிட்டு 1 பப்ஜிக்கு விளையாடக்கூடாது, 2 விளையாடக்கூடாது. இந்த மாதிரி நான் அத்தனை கமாண்ட் டைப் பண்ணணும். 1677214 பேருக்கும் அதுல போய் நான் பாலிசி போட்டு எல்லாரையும் டிராப் பண்ணணும். அது டிராப் பண்றதுக்குள்ளே முடிஞ்ச போயிடும். அப்போ for all the IP address we have a leader. That leader is called as network ID. So network ID is mainly used to give some permissions. Okay, so what we want to do means, as a network engineer, just go to firewall, find a network ID of your company. First உங்க கம்பெனியோட நெட்வொர்க் ஐடி என்னன்னு கண்டுபிடிக்க தெரியணும். கொடுத்த 10,000க்கு அதுதான் கிளாஸ் எடுத்துன்னு இருக்கும். சும்மா நெட்வொர்க் ஐடிப்பா அப்புறமா படிச்சுக்கலாம் இல்லை, நெட்வொர்க் ஐடி ஏன்னு சொல்லி கொடுத்துருவேன். அப்போ ஃபயர்வால்ல போறீங்க, ஃபயர்வால்ல உள்ள இருக்க எல்லா ஐபியும் பிளாக் பண்ணணும். உள்ள இருக்க ஒரு ஐபியை பிளாக் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கே விடிஞ்சிரும். அப்போ உங்க கம்பெனி நெட்வொர்க்கோட நெட்வொர்க் ஐடி என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டிய கடமை உங்ககிட்ட தான். அப்போ ஓஸ் பிட்லாம் பிரிச்சு நம்ம போட்டோம்ல, அதெல்லாம் போடணும் நோட்ல உட்காந்து. அப்போ go to firewall, then say if any IP is coming from this segment 50.0.0.0 is a network ID. இந்த நெட்வொர்க் ஐடி கண்ட்ரோல்ல யார் வந்தாலும் என்ன பண்ணு? டிராப் பண்ணு. அப்ப என்ன அர்த்தம்னா, whatever we are giving a permission to this network ID, that permission will be innate to a number of IP address. இந்த நெட்வொர்க் ஐடிக்கு நீங்க என்ன பர்மிஷன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த பர்மிஷன்ஸ் தான் உள்ள இருக்க ஐபிக்கு ரிப்ளிகேட் ஆகும். இப்ப ஃபயர்வால்ல 50.0.0.0 டிராப் பண்றேன்னா
இப்போ ஒரு ஐபி வராரு பப்ஜி கேம் கேட்டு 50.80.12.11 ஒருத்தர் வராரு. இவரோட இந்த ஐபி இந்த நெட்வொர்க் ஐடி கீழே வருதா இல்ல வேற நெட்வொர்க் ஐடி கீழே வருதா? இந்த நெட்வொர்க் ஐடி கீழே ஒரு ஐபியா, இந்த நெட்வொர்க் ஐடியை டிராப் பண்ணிருக்கீங்களா? அப்ப இவரு என்ன ஆயிடுவாரு? அப்ப இந்த நெட்வொர்க் ஐடி கீழே யாரெல்லாம் வராங்களோ எல்லாருமே ஃபயர்வால்ல டிராப் ஆயிருவாங்க. இதான் நெட்வொர்க் ஐடி. இப்ப இதுவே 60.80.12.11 ஒருத்தர் வராரு. நீங்க இந்த நெட்வொர்க் ஐடிய டிராப் பண்ணிருக்கீங்க. இந்த ஐபி இந்த நெட்வொர்க் ஐடி கீழே வருதா இல்ல வேற நெட்வொர்க் ஐடி கீழே வருதா? வேற நெட்வொர்க். ஓ இவரே வெளியே போயிருவாரு. அப்ப அந்த நெட்வொர்க் ஐடி டிராப் பண்ணா அந்த நெட்வொர்க் ஐடி கீழே எத்தனை இருக்காங்களோ அவ்வளவு வரும். அப்ப அந்த நெட்வொர்க் ஐடியை டிராப் பண்ணா அது கீழே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு என் பசங்களுக்கு ஏற்கனவே தெரியணும். எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 2424 16777 214 பேர் இருப்பாங்கன்னு. சும்மா இவரை போட்டுட்டு சார் இவரெல்லாம் டிராப் ஆயிரு வரீங்கன்னா அது உங்க தப்பு. அதுக்கு நீங்க தரமா கவனிக்கணும். விளையாட்டு கிடையாது இங்க சீசனை அட்டன் பண்றது. அப்ப இவரை டிராப் பண்ணீங்கன்னா அவரு கீழே எத்தனை ஐபி வருதோ அதுதான் ஃபயர்வால் டிராப் பண்ணுவாங்க. சரி, இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நெட்வொர்க் ஐடி. அப்ப நெட்வொர்க் ஐடி வச்சு நீங்க பர்மிஷன் ஃபயர்வால் நிறைய இடத்துல கொடுக்கலாம். உங்களுக்கு எது புரியுமோ அது மட்டும் காமிச்சேன். அடுத்தது பிராட்காஸ்ட் ஐபி. சரி, இப்ப ஹாப்பி நியூ இயர் வரப்போகுது. நியூ இயர் வரப்போகுது. அப்ப நியூ இயர் வரப்போதா ஒரு கிரீட்டிங் மெசேஜ். ஹாப்பி நியூ இயர். இந்த கிரீட்டிங் மெசேஜை நான் யாருக்கு அனுப்ப போறேன்னா உள்ள இருக்கவங்களுக்கு அனுப்பணும். அப்ப ஃபர்ஸ்ட் யாருக்கு அனுப்பணும்னா 50.1 அனுப்பணும். அடுத்தது 2 3 4 5 6 இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு அனுப்பிட்டு வரதுக்குள்ளயோ அடுத்த நியூ இயரும் வந்துடும். ஏன்னா உள்ள அவ்வளோ நம்பர் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்கு. அப்ப என்ன சொல்லி பண்ணலாம்னா நீங்க யூனிகாஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன இந்த கிரீட்டிங் மெசேஜ் உள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே போகணும்ல. டோன்ட் டு யூனிகாஸ்ட். சென்ட் a மெசேஜ் டு find a broadcast IP of this department. அந்த டிபார்ட்மெண்ட்டோட ப்ராட்காஸ்ட் ஐபி என்னன்னு கண்டுபிடிக்க கடமை உங்ககிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் உங்களோட சைடு. 50 நெட்வொர்க்கோட ப்ராட்காஸ்ட் ஐபின்னு கண்டுபிடிங்க. மெசேஜ் அனுப்ப சொல்ல டெஸ்டினேஷன் ஐபி இந்த ஐபி போட்டு என்டர் கொடுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா தமிழ்ல 50வது நெட்வொர்க்ல இருக்கிற யாரு வேணாலும் இந்த டேட்டா என்ன பண்ணலாம், ஓபன் பண்ணி படிக்கலாம்னு அர்த்தம். அதுவும் தெளிவா கவனிங்க. யாரு வேணா ஓபன் பண்ணலான்னு போடல, என்ன போட்டிருக்கு 50வது நெட்வொர்க்ல யார் இருக்கீங்களோ ஓபன் பண்ணி படிக்கலாம். அப்ப இந்த மெசேஜ் எல்லாருக்குமே போகும். எல்லாரும் ஓபன் பண்ணி படிச்சுப்பாங்க. அப்போ நான் போயிட்டு ஒரு ஆளுக்கும் யூனிகாஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இட் வில் டேக் லாங் டைம். அப்போ நாளைக்கு லீவை விட போறோம் அப்படின்னா நான் ஒரு ஆளுக்கு கால் பண்ணி சொல்ல மாட்டேன். ஓகே, வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டுவிட்டேன் அப்படின்னா இட்ஸ் லைக் a broadcast 1 to all. அப்போ நெட்வொர்க் ஐடி இஸ் யூஸ் டு கிவ் யூ பர்மிஷன்ஸ். ப்ராட்காஸ்ட் ஐபி இஸ் யூஸ் டு ஷேர் யுவர் டேட்டாஸ். அதுக்கு தான் 2 இதை வச்சிருக்காங்க. சரி, இப்போ டைம் என்னாச்சு 11:09. கரெக்டா 1 hour ஆச்சு. 10:10 ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 11:10. இப்ப பாருங்க 172.16.anything. ஏன்னா இது கிளாஸ் பி 2 நெட்வொர்க் நம்பர் எடுத்திருக்கேன். ஹோஸ்ட் எதுவா வச்சுக்கிறேன். இது உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எல்லாம் கண்டுபிடிக்க வேலைகள் இப்ப பண்ண போறோம். ஸ்டெப் நம்பர் 1, செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. இதுல எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கு? 16. 2 16 பிட். அப்போ 16 தான் கரெக்டா பிட். ஆக்டெட் கேட்கல நான். அப்போ உங்களுக்கு டெஸ்ட்ல கேட்பேன். இதை கொடுத்துட்டு எத்தனை நெட்வொர்க் ஐடி எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சொல்லுவேன். அப்ப அழகா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பிட் இருக்கு, எத்தனை இருக்குன்னு படிங்க உட்காந்து. ரெக்கார்டிங்கும் கொடுத்துரு. பட் எல்லா கிளாஸோட ரெக்கார்டிங்லாம் தர மாட்டேன். இந்த 16 ஹோஸ்ட் பிட் இருக்கு, அதை பிரிச்சு எழுதுங்க. பிரிச்சாச்சு. அடுத்தது ரைட் எ பைனரி காம்பினேஷன் ஃபார் ஹோஸ்ட் பிட். ஹோஸ்ட் பிட்டுக்கு பைனரி காம்பினேஷன் எழுதணும். 16 ஹோஸ்ட் பிட் இருக்கு. அதுக்காக எல்லாத்துக்கும் இப்ப உட்கார்ந்து எழுதலாம் டைம் கிடையாது. அதுக்கு பதில் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் எழுதிப்பேன். ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன? எண்டிங் பைனரி காம்பினேஷன் என்ன? தென் இப்போ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணுங்க. என்ன வரும்னா 172.16
16 டாட் இங்க 80 இருக்கா 0.0 ப்ரிஃபிக்ஸ் லென்த்ன்றது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ். நெட்வொர்க் பிட்ஸ் எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு இதுல 16. இப்போ லாஸ்ட் கண்டுபிடிங்க 172.16 கிடையாது 172.16 அது நெட்வொர்க் கை வைக்க கூடாது 172.16.25 இது என்னது பிராட்காஸ்ட் ஐபி. மேல இருக்கவர் யாரு நெட்வொர்க் ஐடி. ஃபர்ஸ்ட் ஐபி என்ன டக்குன்னு சொல்லுங்க லாஸ்ட் ஐபி என்ன ஓகே. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன ஹோஸ்ட் பிட். எத்தனை ஹோஸ்ட் பிட் இருக்கீங்க 16. 2 power 16 போட்டீங்கன்னா 65,535 வரும். அதுல -2 பண்ணுங்க. -2 பண்ணா 65,530 இல்ல நானே தப்பா எழுதிட்டேன் 65,536 வரும். நீங்க -2 பண்ணீங்கன்னா 65,534 வரும். ரெண்டாவது சம் முடிச்சாச்சு. இப்ப வித்தியாசம் பாருங்க. ஃபர்ஸ்ட் சம் முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு ரொம்ப நேரமா நான் டைம் படி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் சம் முடிக்க 1 hour ஆச்சு. செகண்ட் சம் முடிக்க எவ்வளவு நேரம் ஆச்சு கரெக்டா 2 minutes to 3 minutes ஆயிருக்கு. இப்ப என்ன நடக்கும்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை கவனிச்சு பார்த்துக்க மாட்டாங்க. இது எடுக்க சொல்ல தூங்கி இருப்பீங்க இல்ல எங்கேயாவது யோசிச்சுருப்பீங்க ஏதாவது நடந்திருக்கும். சரி இனிமே ஒழுங்கா கவனிக்கலான்னு இங்க வருவீங்க. சரி இப்பனா ஒழுங்கா கவனிச்சு நெட்வொர்க் இன்ஜினியர் இங்க வருவீங்க. இங்க வந்தா அவ்வளோ நேரம் பார்த்த சம்மு ஒரு ஹவர்ல பார்த்தது இங்க 2 நிமிஷத்துல முடிஞ்சிருக்கு. அப்போ பார்க்கறது எப்படி இருக்கும்னா ஏதோ சார் கடகடன்னு போறாரு ஸ்பீடா எடுக்கிறாரு எதுவுமே புரியலன்னு இருக்கும். ரெண்டாவது சம்முக்கெல்லாம் 1 hour எடுக்க மாட்டோம். ரெண்டாவது சம்மே 2 நிமிஷம்னா மூணாவது சம்மு அப்ப நாளைக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் டாபிக் புதுசா பாக்குறீங்களா அதான் எலாபரேட்டா பேசி உள்ள இறங்கி 10 சொல்ல வச்சு 15 சொல்ல வச்சு ரெடி பண்ணிடுவோம். நாளைக்கு கிளாஸ் உள்ள ஒரு சொல்ல இந்த டைம் இருக்க கூடாது. பார்த்தோன்னே கடகடன்னு எல்லா பேராமீட்டரும் சொல்லிட்டு போயினே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா நேத்து சொன்னோம் கிளாஸ் ஏனா 0 to 127 கிளாஸ் பினா 128 to 191 கிளாஸ் சினா 192 to 223. இன்னைக்கு கிளாஸ் டேபிளே நான் காட்டல. கரெக்டா என் ரைட்டிங்ல கிளாஸ் டேபிள காட்டலையே ஏன்னா அது நேற்று பார்த்தாச்சு. புரியுதா ஓகே. இப்போ ஒண்ணு கண்டுபிடிக்கும். நோட் ஓபன் பண்ணுங்க. எங்க முத்து நோட்டுங்க ஓபன் பண்ணிச்சா சரி. ஃபர்ஸ்ட் நான் எழுதாதீங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கவனிங்க. எழுதாதீங்க நான் சொல்றது கவனிங்க. உங்களுக்கு அப்கமிங் கிளாஸ்ல டெஸ்ட் லிங்க்லாம் வந்துடும். டெஸ்ட் எக்ஸாம் பேரண்ட்ஸ் மீட்டிங் மட்டும் அது மட்டும் தான் வைக்கிறது இல்லை. மீதி எல்லாமே வச்சிருப்பேன் நான். சரிங்களா ஓகே. அப்ப லாஜிக் என்னன்னா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுப்பேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா 81.254.17.18 ஒரு ஐபி கொடுக்குறேன். இந்த ஐபியை பார்த்த உடனே அந்த ஐபியோட நெட்வொர்க் ஐடி ப்ராட்காஸ்ட் ஐபி ஃபர்ஸ்ட் ஐபி லாஸ்ட் ஐபி அது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கும். ப்ரிஃபிக்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கும். சரி இது எப்படி பண்ணணும்னா ஒரு ஐபியை பார்த்த உடனே அந்த ஐபியோட என்ன கிளாஸ் எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட்னு பாருங்க. எத்தனை நெட்வொர்க் எத்தனை ஹோஸ்ட். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் நான் கேட்பேன். இதை நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஹோஸ்ட் இஸ் எனிதிங்கா கன்சிடர் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு குழப்பாது. நான் கொடுத்தது ஒரு ஐபி நீங்க கண்டுபிடிக்க ஒரு பேராமீட்டருக்கு அந்த ஐபியை பார்த்தனே தான் கன்ஃபியூஸாவே இருக்கும். ஓகே இப்பதான் உள்ள வரீங்க. நீங்க என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஹோஸ்ட என்னவா நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும் எனிதிங் அப்படி கன்சிடர் பண்ணி தான் வேலை ஆரம்பிக்கணும். சரி இப்போ ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னா செப்பரேட் ஹோஸ்ட் பிட் வித் ப்ராப்பர் பிளேஸ் வேல்யூ. கரெக்டா அதை மட்டும் பிரிங்க. அந்த ஹோஸ்ட் பிட் பிளேஸ் வேல்யூ எழுதணும். 3 பாக்ஸ் பிளேஸ் வேல்யூ எழுதணும். ஏன்னா இது கிளாஸ் ஏல 3 ஹோஸ்ட் அப்டேட் இருக்கு. அப்ப 81 டாட் பாக்ஸ் பிரிங்க.
81 டாட் பாக்ஸ் டாட் பாக்ஸ் டாட் பாக்ஸ் 3 பாக்ஸ் போடணும். முகமது அலி கிளாஸ் புரியுதா? ஆமா சார், புரியுது சார். ஏன்னா நீங்க தான் ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு நம்பி வந்திருக்கீங்க, அதனால தான் கேட்குறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்ஸ். நான் தான் தேங்க்ஸ். ஓகே, ஸ்டெப் 1 முடிச்சாச்சா? அப்போ உங்க நோட்ல இப்போ என்ன இருந்திருக்கணும்னா, உங்க நோட்ல இது இருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 போடுங்க. இன்னும் ரொம்ப அவசரப்பட்டு எல்லாத்தையும் முடிக்க தேவையில்ல. உங்க நோட்ல இப்போ என்ன இருக்கணும்னா, இது இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். 3 பாக்ஸ் ஓபன் ஆயிருக்கணும்ல, ஏன்னா இது கிளாஸ் ஏ. உங்க நோட்ல இது இருக்கான்னு பாருங்க. இது இல்லைன்னா எழுதுங்க. தப்பா இருந்தா பரவாயில்ல, மாத்திக்கோங்க. நாளைக்கு தான் தப்பு பண்ணக்கூடாது. ஸ்டெப் 1 இது இருக்கான்னு பாத்துக்கோ. சுஜித் இருக்கா? சாலி பண்ணாங்க. சரி. கோபி. சரி. எஸ், பில்கேட்ஸ். சரி. இப்போ ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷனும் எண்டிங் பைனரி காம்பினேஷன் எழுதுங்க. ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே என்ன வரும்? 0. எண்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே 1. அது எழுதுங்க. சரி. அப்போ உங்க நோட்ல இந்த டைம் என்ன இருக்கணும்னா, இது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது இருந்துச்சுன்னா கரெக்டா போதும்னு அர்த்தம் கிளாஸ். 0 0 0 0 0 0 0 0 இல்லைன்னா எழுதிக்கும். எல்லாமே 0 எழுதி வச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தது எண்டிங் பைனரி காம்பினேஷன் எல்லாமே என்னன்னு எழுதிருக்கணும்னா, உங்க நோட்ல 1ன்னு இருக்கும். இருக்கா பாருங்க, இல்லாதவங்க எழுதுங்க. சரி. பில்கேஸ் எழுதியாச்சா? பிரவீன், வீரா, கரெக்டா இருக்கா? சரி. இப்போ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணணும். அப்போ ஓரமா பண்ணுங்க. 80 டாட் உங்க நோட்ல பண்ணுங்க. 80 டாட் இதுக்கும் இதுக்கும் பண்ணுங்க. ரெண்டுத்துக்கும் பண்ணுங்க. பைனரி டு டெசிமல். என்ன சுஜித்? ஓகே ஓகே. இல்ல நீங்க தூங்குறீங்களா செக் பண்ணு. 81 ஓகே. 81 டாட் 81 டாட் எல்லாம் நெட்வொர்க் ஐடி மட்டும் கண்டுபிடிச்சா, அதான் மேலையும் கீழே மட்டும் கண்டுபிடி. ஒண்ணா போலாம். என்ன பிரவீன், யோகேஷ் வரலையா? வந்துச்சா? முத்து போட்டாச்சா? வீரா போடுறீங்களா? போடு, மெதுவா போடு. குழப்பதுன்னா வைங்க, நான் போட்ட அப்புறமா என்னை பார்த்து போடும். சரியா? பில்கேட்ஸ். சரி. அப்போ
இங்க 8 0 இருக்கா வீரா பாத்துக்கோ. கரெக்டா இருக்காச்சு நோட்ல செக் பண்ணிக்கோ. இங்க 8 0 இருக்கு. ஒரு 0. அடுத்தது 8 0 இருக்கு. ஒரு 0. அடுத்தது 8 0 இருக்கு. ஒரு 0. ப்ரிஃபிக்ஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்ஸ். எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? 8 ஆ 24 ஆ? 8. அப்ப இங்க என்ன வரும்னா 81 டாட் 255 டாட் 255 டாட் 255. ஃபர்ஸ்ட் டைப் என்ன வரும்னு எழுதிருங்க. ஃபர்ஸ்ட் டைப் லாஸ்ட் டைப் எழுதுங்க. 81.0.0.1 லாஸ்ட் டைப் எழுதுங்க. எயிட்டி-ஒன் டாட் 255 டாட் 255 டாட் 254 ஃபர்ஸ்ட் டைப் லாஸ்ட் டைப். டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? 2 பவர் இதுல 24 ஹோஸ்ட் பிட் இருக்கு. 16777216 6 -2 போனீங்கன்னா 167772 சரி. இப்போ இன்னொரு கொஸ்டின் தரேன். கொஸ்டின் நான் எப்படி கொடுத்தாலும் நீங்க அதை என்னவா கன்சிடர் பண்ணிக்கணும்னா ஹோஸ்ட் இஸ் எனிதிங் தான். ஒரு கொஸ்டின் தரேன், அதை போடுங்க. தப்பா போட்டாலும் பரவாயில்ல. ஏதோ நோட் அடிச்சு அடிச்சு எழுதணும்னா பரவாயில்ல. ஜஸ்ட் ட்ரை. 192 டாட் 182 டாட் 172 டாட் 162 ஐபிபி கொடுத்துட்டேன். நீங்க அதை ஹோஸ்ட் இஸ் எனிதிங்னு கன்சிடர் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 ஸ்டெப் 4 ஃபுல்லா போடுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, பாத்துக்கலாம். தப்பா போனோட பரவாயில்ல, ஏதோ ட்ரை பண்ணு. சரியா? இது
எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சீங்க? பாசிட்டிவ் டைப். இதுக்கப்புறம் ஐயப்பன் தான் அசிஸ்டன்ட் எப்படி சொன்னதா? எவ்வளவு சம்பளம் வரும்னு சொன்னாரு சொல்லியா? சரி. சரி, இது எப்படி கண்டுபிடிச்சிக்கணும்னா நோட் க்ளோஸ் பண்ணுங்க எல்லாருமே. ஃபுல் நோட் க்ளோஸ் பண்ணிருங்க. மிஸ் முகமது நோட் க்ளோஸ் பண்ணுங்க. வீரா போதும் நோட் க்ளோஸ் பண்ணுங்க. மேசா சரி. எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா மெதுவா அவசரப்படாம பண்ணணும். அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா 192.182.172.anything கன்சிடர் பண்ணிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு மனசு என்ன தோணும்னா இந்த நம்பர்ல கையே வைக்க கூடாதுன்னு தோணும். ஏன்னா அது நெட்வொர்க். இல்லைன்னா என்ன ஆயிடும்னா ப்ராட்காஸ்ட் ஐபி 192.55.55.55 ஏன்னா ஸ்டெப் ஒழுங்கா போட்டுக்க மாட்டேங்குது. பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸி சொல்லிட்டு டைரக்டா போடுவாங்க, ஸ்டெப்ஸ் எல்லாம் போடாம. அது இப்போ நீங்க பண்ணக்கூடாது. அப்போ மெதுவா அவசரப்படாம பண்ணணும். அப்ப இந்த கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா இது ஏவா பியா சியா தெரியணும். அதுவே தெரியலன்னு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. சரியா? இது சி. சினா அப்போ ஓஸ்ட் என்ன நான் கொடுத்தாலும் நீங்க எனிதிங்கா கன்சிடர் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 1 அந்த ஓஸ்ட் பிட்டை பிரிச்சு எழுதணும். இதுல டோட்டலா ஒரே ஒரு ஓஸ்ட் ஆக்டேட் தான் இருக்கு. அப்போ உங்க நோட்ல யாருன்னா 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் பிரிக்க கூடாது. பிரிச்சிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ணாதீங்க. 192.182.172. ஓஸ்ட மட்டும் தான் பிரிக்கணும். நெட்வொர்க்கை பிரிக்கவே கூடாது. ஒரு சில பேர் தெரியாம என்ன பண்ணிருப்போம்னா 3 பாக்ஸ் பிரிச்சிருப்போம். ஒரு சில பேர் 2 பாக்ஸ் பிரிச்சிருப்பீங்க. தப்பு இல்லை, நெக்ஸ்ட் டைம் பண்ணாது. இப்போ பைனரி காம்பினேஷன் எழுதணும். ஸ்டார்டிங் பைனரி காம்பினேஷன் என்னன்னா எண்டிங் பைனரி காம்பினேஷன் என்னன்னா இப்போ பைனரி டு டெசிமல் கன்வர்ஷன் பண்ணீங்கன்னா 192.182.172.0. வீரா ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்ன? வீரா மட்டும் தான் சொல்லணும். ப்ரிஃபிக்ஸ் லென்த் என்னது? யாரது? சுஜித் இது சொல்லுது. வீரா மட்டும் தான் சொல்லுது. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட்டு டோட்டல் நம்பர் பிட்டு இதுல 8 இருக்கு, இதுல ஒரு 8 இருக்கு, இதுல 8 இருக்கு. சரியா? அப்போ 24 தப்பிச்சுக்க வீரா. சுஜித்னால தப்பிச்ச. ஒரு அடுத்த கொஸ்டின். அப்போ பிராட்காஸ்ட் டைப் என்னன்னா 192.1 மக்க படிக்காதீங்க, பாருங்க. 192.172. நீங்க 81 இருக்கிறதுனாலதான் 255. வீரா புரியுதா? ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா 192.182.172.1. லாஸ்ட் டைப் என்னன்னா 192.182.172.254. வீரா மட்டும் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன? வீரா மட்டும் 2 பவர் 2 பவர் ஓஸ்ட் பிட்னு சொல்லணும். 2 பவர் ஓஸ்ட் பிட். இதுல ஓஸ்ட் பிட் எத்தனை இருக்குன்னா இது கிளாஸ் சி 24 நெட்வொர்க் பிட் இது. அப்போ ஓஸ்ட் பிட் எத்தனை இருக்குன்னா இதுல 8 ஓஸ்ட் பிட் இருக்கு. அப்போ 2 பவர் 24 போட்டீங்கன்னா 256 வரும். -2 254.
அப்போ சொல்லி பார்த்துடும் மனசுக்குள்ள ஒரு நெட்வொர்க்ல எத்தனை ஐபி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா 2 பவர் நெட்வொர்க் பிட் கிடையாது, 2 பவர் ஹோஸ்ட் பிட். சார் ப்ரிஃபிக்ஸ் வந்து பத்தி கேட்டார்னா அது நம்பர் ஆஃப் நெட்வொர்க் பிட். அது ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். நீங்க இனிமே போடக்கூடிய எஃபர்ட் போட்டு தான் ஸ்ட்ராங் ஆக போறீங்களா இல்ல வீக் ஆக போறீங்களா? சரி ரேஷ்வன் இதெல்லாம் முடிச்சாச்சு. நம்ம டார்கெட் என்ன? ஓகே, 2 கம்ப்யூட்டர் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணோம், நிறைய படிச்சாச்சு. அந்த 2 கம்ப்யூட்டருக்கு தேவையான பேராமீட்டர்ஸ்லாம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த கம்ப்யூட்டருக்கு நான் ஐபி அசைன் பண்ண போறேன். என்ன ஐபினா 50.0.0.10. அப்போ இஸ் ஆன்லைன் குட் சூப்பர். நிறைய பேர் சாட்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகே, வரதராஜன், தென் முகமது ஃபைசல், ஐயப்பன், முகமது அலி. ஓகே குட் சூப்பர். சரி, இந்த கம்ப்யூட்டருக்கு 50.0.0.10ன்னு ஐபி அசைன் பண்ணிருக்கேன். இந்த ஐபியோட ப்ரொனன்சியேஷன் என்ன? 50 நெட்வொர்க்ல 10th ஐபின்னு சொல்லலாம், இல்ல 0.0.10th ஐபின்னு சொல்லலாம், இல்ல 10th ஓஸ்ன்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனா 50 நெட்வொர்க்னு சொல்லணும். சரியா? சோ 50 நெட்வொர்க்ல 10th ஐபி. எப்படி சொல்றீங்க 50 நெட்வொர்க்னு? கிளாஸ் ஏ, அதனால ஒரு நெட்வொர்க் தான் இருக்கு, அதனால 50 நெட்வொர்க் வந்துரும். பட் தி திங் இஸ் ஐபி இஸ் நாட் ஃபார் ஹியூமன். நம்மளுக்கு ஐபி கிடையாது, ஐபி கம்ப்யூட்டர்ஸ் நெட்வொர்க் டிவைஸுக்கு. அப்ப என்ன கணக்குனா, எனக்கு தெரியும் இது கிளாஸ் ஏல இருந்து வருது, கிளாஸ் ஏல இருந்து வந்தா ஒரு நெட்வொர்க் 3 ஹோஸ்ட்னு எனக்கு தெரியும். ஆனா யாருக்கு தெரியாது? கம்ப்யூட்டருக்கு 4 நம்பர், இந்த 4 நம்பர்ல எது ஏ, எது பி, எது சினே வந்து அவருக்கு தெரியாது. தட் மீன்ஸ் எது நெட்வொர்க், எது ஹோஸ்ட்னே தெரியாது. அப்போ எப்பெல்லாம் ஒரு டிவைஸுக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்றீங்களோ அப்பெல்லாம் அந்த ஐபில எது நெட்வொர்க் போர்ஷன் டிஃபைன் பண்ணணும், அந்த டிஃபைன் பண்றதுக்கு பேர் தான் சப்நெட் மாஸ்க். அப்போ சப்நெட் மாஸ்கோட கதை என்னன்னு நீங்க தான் உட்கார்ந்து யோசிச்சு பார்த்து உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லி பார்த்துக்கணும். அப்பதான் நான் திடீர்னு கேட்க சொல்ல ஆன்சர் வரும். சப்நெட் மாஸ்க்கு ஒரு கதை இருக்கு. இப்போ எப்படி பிஓஇக்கு ஒரு கதை இருந்தது, சப்நெட் மாஸ்க்கு ஒரு கதை இருக்கு. சப்நெட் மாஸ்க்ன்றது அதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னா, நான் சப்நெட் மாஸ்க் பத்தி கேட்பேன். நீங்க என்ன சொல்லணும்னா, சார் ஒரு டிவைஸுக்கு ஐபி கொடுக்குறோம், அந்த ஐபில எது நெட்வொர்க் எது ஹோஸ்ட் நம்மளுக்கு தெரியும், நம்ம படிச்சிருக்கிறதுனால அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அப்ப அந்த கம்ப்யூட்டருக்கு போயிட்டு எது நெட்வொர்க்குன்னு நம்ம சொல்ல போறோம். பா இந்த ஐபில இதான்ப்பா நெட்வொர்க் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண போறோம். அந்த மென்ஷன் பண்றதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சப்நெட் மாஸ்க்னு. இந்த கதையை நீங்க நாளைக்கு சொல்லணும். அப்ப அந்த ஒரு கதை டக்குலாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது, திருப்பி மறந்துடும், திருப்பி சொல்லி பார்க்கணும். மறந்துச்சுன்னா என்கிட்ட வரணும், சார் ஏதோ ஒரு கதை சொன்னீங்க சப்நெட் மாஸ்க்கு, அது ஒரு தடவை சொல்றீங்களா? நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுடுறேன் வாட்ஸ்அப்லேயே. அப்ப அது எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் கேட்டு 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 அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். சரி, அப்போ சப்நெட் மாஸ்க்ன்றது இட்ஸ் யூஸ் டு மென்ஷன் நெட்வொர்க் போர்ஷன். It is used to mention network portion in IP. உங்க ஐபில எது நெட்வொர்க் போர்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு பேர் தான் சப் நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் எடுத்து வந்துட்டான். கண்டிஷன் என்ன கண்டிஷன் அப்படின்னா, put binary as 1 for network bit. நெட்வொர்க் பிட்டோட பைனரி 1 போட சொல்றாங்க. சரி, நான் ஐபி எழுதிக்கிறேன். இந்த ஐபில எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்கு? எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னா 8 நெட்வொர்க் பிட் இருக்கு. அந்த 8 நெட்வொர்க் பிட்டுக்கும் 1 போட சொல்றாங்க. ஹோஸ்ட் 0, ஹோஸ்ட காமிக்க வேணாம், ஹோஸ்ட் 0 வைங்கன்னாங்க. அப்ப 8 பிட்டுக்கு 1 போட்டா வேல்யூ என்ன வரும்? ஹோஸ்ட் என்னவா சொன்னாங்க? இதுதான் இதோட சப்நெட் மாஸ்க். இந்த ஐபியோட
சப்நெட் மாஸ்க் என்னன்னா 255.0.0.0. அப்ப இந்த கம்ப்யூட்டர் என்ன புரிஞ்சுக்கணும், இந்த சப்நெட் மாஸ்க் கொடுத்தா அப்ப இதுதான் நெட்வொர்க் போர்ஷன், மீதி 0 கொடுத்துருக்காங்க. அப்ப மீதி 3மே ஹோஸ்ட்னு கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்கோ, நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம டேபிள் படிச்சாச்சு. அப்போ இன்னொரு ஐபி சொல்றேன், போட்டுருவோம். 172.16.0.17. இதோட சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும். சப்நெட் மாஸ்க் கண்டுபிடிக்கணும்னா கண்டிஷன் என்னன்னா புட் பைனரி ஆஸ் 1 ஃபார் நெட்வொர்க் பிட். அப்போ என் பசங்களுக்கு இதுல எத்தனை நெட்வொர்க் பிட் இருக்குன்னு தெரியணும். எத்தனை? மெதுவா யோசிச்சுக்கோங்க. ஓகே, இதுல 16 நெட்வொர்க் பிட் இருக்கு. ஏன்னா இது கிளாஸ் பி. இது ரெண்டுமே நெட்வொர்க். ஒரு ஆப்டேட்ல 8 பிட் இருக்கும். அப்ப 2 ஆப்டேட் இருக்கு, 16 பிட்டு. அப்ப 16 பிட்டுக்கும் 1 போட்டா என்ன சப்நெட் மாஸ்க் வரும்? கரெக்ட். 16 பிட்டுக்கும் 1 போட சொல்றாங்க. அப்ப சப்நெட் மாஸ்க் என்ன வரும்னா 255.255. ஓகேவா? சரி, இப்போ லாஜிக் என்னன்னா கிளாஸ் சி யோட சப்நெட் மாஸ்க் என்ன இருக்கும்? ஓகே, அப்போ கிளாஸ் சி ல 3 நெட்வொர்க் போர்ஷன். அப்போ 3 நெட்வொர்க்கும் நீங்க 24 1 போட்டிருப்பீங்க. அப்போ கிளாஸ் சி யோட சப்நெட் மாஸ்க் என்னவா இருக்கும்னா 255.255.255.0 இருக்கும். சரி, இப்போ ஐபி கிளாஸஸ் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. இது என்ன ஐபி? கிளாஸ் ஏவா பிஎஸ்சியா? கிளாஸ் ஏ. ஏன் ஏ? ஏன் ஏ? ஏன் ஏ? ஏன்னா ஒரு நெட்வொர்க் ஏன் இல்ல 50 இருக்கிறதுனால ஏ. அது ஏவா வந்ததுனாலதான் ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஒரு நெட்வொர்க் இருக்கிறதுனால ஏன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அது ஏவா இருக்கிறதுனால தான் ஒரு நெட்வொர்க் இருக்கு. ஏன் ஏவா இருக்குன்னா 0 to 127 வரும். சரியா? அப்போ கிளாஸ் ஏல இருந்து ஒரு ஐபி எடுத்தோம். அதுல எத்தனை ஐபி இருக்கு பாத்தீங்களா? கிளாஸ் ஏல இருக்க ஒரு நெட்வொர்க் இல்ல, கவனிங்க. கிளாஸ் ஏல 127 தெரு இருக்கு. கிளாஸ் ஏல 127 தெரு இருக்கு. அதுல ஒரு தெருக்குள்ளேயும், மொத்த தெருக்குள்ள சொல்லல, ஒரு தெருக்குள்ளேயும் 16777214 ஐபி இருக்கு. நீங்க கிளாஸ் பி ல இருந்து எடுத்தீங்கன்னா எத்தனை ஐபி இருந்தது? 65,534 ஐபி இருக்கும். கிளாஸ் பி ல இருந்து எந்த நெட்வொர்க் எடுத்தாலும் சரி. இல்ல சுரே, நான் கிளாஸ் சி ல இருந்து எடுக்க போறேன்னா நீங்க கிளாஸ் சி ல இருந்து எடுத்தீங்க அப்படின்னா 254 ஐபி இருக்கும். திஸ் இஸ் கால்ட் as classification of IP. ஏன் ஐபியை பிரிச்சான்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுக்கோங்க. ஏன் கிளாஸா பிரிச்சாங்க? ஒன்னா இருக்கணும்னா நம்பர் ஆஃப் ஐபிக்காக பிரிச்சாங்க. உங்களுக்கு அதிகமான ஐபி வேணுமா? ஏ எடுக்கணுமா, பி எடுக்கணுமா, சி எடுக்கணுமா? அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சும்மா போற போக்கில் அப்படியே படிச்சுட்டு போயிடக்கூடாது. அதிகமான ஐபி வேணுமா? கிளாஸ் ஏ எடுங்க. 160.7214 ஐபிஸ் அதுல இருக்கும். இல்ல சார் கொஞ்சம் மிட்டா, கிளாஸ் பி எடுங்க. இல்ல சார் சின்ன கம்பெனியா, எது எடுக்கணும்? சி எடுங்க. அதோட சின்ன கம்பெனி கிடையாது, அப்படியே சி தான் எடுக்கணும். கிடையாதுல. ஓகே, அப்ப 2 கம்ப்யூட்டர் இருந்தாலும் சி தான். 254 கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய சி தான். அதனாலதான் நீங்க நிறைய ப்ரௌசிங் சென்டர் இருக்கோங்க, ஹோம் நெட்வொர்க், இப்ப நம்ம இன்ஸ்டிடியூட் எல்லாம் கிளாஸ் சி ல இருக்கும். ஓகே, அப்ப நிறைய இடம் சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாமே கிளாஸ் சி ல இருக்கும். அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு கம்பெனில ஒரு 50 கம்ப்யூட்டர் தான் இருக்குன்னா கிளாஸ் சி ல வச்சிருப்பாங்க அழகா. இப்ப நீங்க டிசிஎஸ் எடுத்துக்கோங்க, சிசிஎஸ் கார்ப் எடுத்துக்கோங்க, எவ்வளவு கம்பெனிஸ் இருக்கு. அங்கன்னா 100 கம்ப்யூட்டர் இருக்க போகுது. அவன் லட்சக்கணக்கில் வச்சிருக்காங்க கம்ப்யூட்டர்ஸ் கிளைண்ட்ஸுக்கு. அப்ப அவங்க கண்டிப்பா கிளாஸ் சி ல இருக்க வாய்ப்பு கிடையாது. ஏஓ பிஓ சம்திங், பி ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. பி ல நிறைய இருக்குல்ல. அப்போ கிளாஸஸ் ஆஃப் ஐபி பிரிச்சிருக்க ரீசன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபியை கம்மி பண்ணி அதிகம் பண்ணி கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ப்ரௌசிங் சென்டர் சி ல தான் இருக்கும். நீங்க போய் செக் பண்ண தேவையில்ல. 98% வேணும் மாத்திருப்பாங்க. ஆனா மாத்தினாலும் ரீசனே கிடையாது. ஏன் பி வைக்கணும்? அவங்க கரெக்டா வைக்க வாய்ப்புகள் உண்டு. வச்சா ஒர்க் ஆகும். ஒர்க் ஆகும் சொல்ல தேவையில்லை. எதுக்கு பி இருக்க போது? ப்ரௌசிங் சென்டர்ல 10 பிசி தான். ஹோம் நெட்வொர்க் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 10 மொபைல் கனெக்ட் ஆகும். இல்லையா ஒரு 10 லேப்டாப் இருக்க போது 20 தான். அதுக்கு மேல உங்க இன்டர்நெட்ல கனெக்டே பண்ண முடியாது. லோடு தாங்காது.
அப்போ உங்க வீட்டுல இருக்க போறது மொத்தம் 20 கம்ப்யூட்டர்ஸ் தான் மொத்தமாவே டிவைஸ். அப்ப நம்மளாம் எதுல இருப்போம்? கிளாஸ் சி. இப்ப என்ன காட்டுறோம் ஐபி எப்படி செக் பண்றதுன்னு அப்புறமா சொல்லித்தரேன். இப்ப வேணாம் அதெல்லாம். நம்ம இன்ஸ்டியூட் நெட்வொர்க் என்ன தெரியுமா? 192.168.1.23 ஏவா பிஎஸ்சியா? சி. கீழே சப்நெட் மாஸ்க் போட்டுருப்பாங்க பாருங்க. இது வரையும் அட்டன் பண்ணவங்க கவனிச்சா புரிஞ்சிடும். சப்நெட் மாஸ்க் என்ன போட்டிருக்காங்க? 255.55.55.0. இப்ப நீங்க தான் என் கம்பெனியோட நெட்வொர்க் இன்ஜினியர். என் கம்பெனியில் இருக்க இப்ப நீங்க தான் உள்ள வந்திருக்கீங்க சரியா? உங்களுக்கு ஜாப் ரிக்யர்மெண்ட் எடுத்துறேன். இப்படிதான் இருக்கும் கம்பெனிஸ். எடுத்துறேன். நீங்க உள்ள வந்தோடனையும் ஒரு சிஸ்டமோட ஐபி பார்த்து சப்நெட் மாஸ்க பார்த்த உடனே இப்ப என் கம்பெனி உள்ள டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை இருக்கும்ன்றது தெரியணும். எத்தனை வைக்கலான்னு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எத்தனை இருக்கும் எங்க கம்பெனில? கிளாஸ் சி 2/8 ஹோஸ்ட் பிட். அப்ப என் கம்பெனிக்குள்ள நான் 254 பீஸ் தான் வைக்க முடியும்னா நெட்வொர்க் மாத்தணும். கரெக்டா? அப்ப வந்தோடனே புரிஞ்சுக்கணும். ஒரு கம்பெனில ஜாப் முடிச்சு உள்ள போறீங்க, ஐபி பாக்குறீங்க, சப்நெட் மாஸ்க் பாக்குறீங்க. அப்ப இந்த கிளாஸ் ஞாபகம் வரணும். கிளாஸ் சி ல போட்டிருக்காங்க 2/8 போட்டா 256 மைனஸ் 2 போட்டீங்கன்னா 254. இந்த கம்பெனி 254 தான் கம்பெனியோ ஃப்ளோரோ. இதுல 254 தான்ன்றது ஞாபகம் வரணும். சரி, இப்ப எங்க 254 பிசி இருக்குன்னே வச்சுக்கோங்க. 254 பிசிக்கும் யூடியூப் டிராப் பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? முத்து சொல்ற மாதிரி ஃபயர்வால் இருக்கு. ஓகே, நான் ஃபயர்வால் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப இதை பத்தி தெரியாது. அதனால உங்களுக்கு ஒரு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுத்து எடுத்துட்டேன். நான் என்ன சொல்றேன்னா என் கம்பெனி உள்ள இருக்க எல்லாருக்கும் யூடியூப்பை மட்டும் டிராப் பண்ணுங்கப்பா. ஃபயர்வால் வாங்கியிருக்கேன், எனக்கு போட தெரியாதுன்றேன். அப்ப அதுதான் நீங்க படிக்கிறீங்க என்கிட்ட. அப்ப ஓனருக்கு தெரியாது, அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு தெரிய போகுது. நீங்க தான் ஐடி அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ நீங்க வரீங்க, உங்களுக்கு 15,000 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டேன், ஃபயர்வால் போய் போடுங்கன்னா நீங்க போய் ஒரு ஐபிக்கும் டிராப் பண்ணி இருக்க கூடாது. அப்ப என் கம்பெனியோட நெட்வொர்க் ஐடி என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கணும். இந்த டைம்ல நீங்க யாரும் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. we are engineers, we want to know that. அப்ப என் ஐபியோட நெட்வொர்க் ஐடி என்ன? நல்லா யோசிச்சுக்கணும். 15,000 ரூபாய் சம்பளம் தரேன் உங்களுக்கு. நீ உங்களுக்கு எனக்கு தேவை, காசு கொடுத்துருவேன் உங்களுக்கு. நீங்க என்னோட ரிக்யர்மெண்ட்டை சரி பண்ணி தரணும். அவ்வளவுதான் காம்படிஷன். நீங்க நல்லா பண்ண இன்கிரிமெண்ட் போடுவோம். இதான கம்பெனி, இதான் பண்ண போறீங்க. இன்னும் 2 மாசம் கழிச்சு தான் நடக்க போகுது. இன்னும் சூப்பரா பண்றீங்கன்னா அந்த கம்பெனி உங்களை வெளியே விடாது. நான் பேப்பர் போட போறேன்னாலும் யோசி, புரியுதா? பேக்கேஜ் அதிகமா தருவாங்க, இல்ல வேணாம் இங்கே இருக்குவாங்க. ஓகேவா? இப்ப லாஜிக் என்னன்னா, என் ஃபயர்வால்ல என் கம்பெனி உள்ள இருக்கவங்க எல்லாருக்குமே எதை டிராப் பண்ணணும்னா யூடியூப் ஒர்க் ஆகக்கூடாது. என் கம்பெனிக்குள்ள யாருக்கும் யூடியூப் ஒர்க் ஆகக்கூடாது. அப்ப விஷயம் தெரிஞ்சவங்க இதோட நெட்வொர்க் ஐடியா தான் பிளாக் பண்ணுவீங்க. விஷயம் தெரிஞ்சவங்க. விஷயம் தெரியாதவங்க அதுல இருக்க 254 ஐபியும் பிளாக் பண்ணுவோம். கரெக்டா? அப்ப விஷயம் தெரிஞ்சவங்க நெட்வொர்க் ஐடியை கண்டுபிடிக்கணும். நெட்வொர்க் ஐடி ஐபியை பார்த்த உடனே நெட்வொர்க் ஐடி என்னன்னு தெரியணும். நெட்வொர்க் ஐடி என்ன கரெக்டா பேசணும். 1.23 ஐபி. அப்ப நெட்வொர்க் ஐடி என்ன? 192.1.0. நெட்வொர்க்ல கையே வைக்க கூடாது. நான் ஏன் இப்ப வெயிட் பண்றேன்னா வீரா மாத்துவானா வெயிட் பண்ண கரெக்டா மாத்திட்டேன் 0.1. நெட்வொர்க்ல கையே வைக்க கூடாது. 1.0 அதான் கன்ஃபியூஸ் ஆகும். அதுதான் சொன்னேன், நைட்டு ஃபுல்லா நீங்க எத்தனை சம்பவம் போட்டு பார்க்க போறீங்கன்னு தெரியாது. அதெல்லாம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ இதை தெரிஞ்சவங்க அந்த கம்பெனிக்கு போயிட்டு கம்பெனி ஓனருக்கு தான் தெரியாது, அழகா ஃபயர்வால் லாகின் பண்ணணும். அது எப்படி லாகின் பண்றதுன்னா அது வேற கோர்ஸ், அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேவா? லாகின் பண்ணணும். அந்த ஃபயர்வால்ல போயிட்டு 192.168.1.0 பப்ஜி கேம் மேப் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டீங்கன்னா பப்ஜி யூடியூப் டிராப் பண்ணிட்டீங்கன்னா உள்ள இருக்க எந்த ஐபிக்கும் கிடைக்காது. ஓகே, தென் உள்ள இருக்க எல்லா ஐபிக்கும் ஒரு இன்வைட் மெசேஜ் அனுப்ப சொல்றாங்க. அப்ப எந்த ஐபிக்கு அனுப்புவீங்க? அப்ப அந்த ஐபியோட பிராட்காஸ்ட் ஐபி என்னன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டுபிடிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு. என்ன ஐபி? பிராட்காஸ்ட் ஐபி. ஃபர்ஸ்ட் மூணுமே மாறாது, கையே வைக்க கூடாது நெட்வொர்க் அதுல. அப்ப பிராட்காஸ்ட் ஐபி என்னன்னா 192.168.1.25. அதுக்கு மெசேஜ் அனுப்புங்க. உள்ள இருக்க எல்லா ஐபிக்கும் போயிடும். அப்ப நாளைக்கு கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னென்னலாம் படிச்சிருக்கணும்னா
ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் கிளாஸ் நேற்று முடிச்சிடும். கரெக்டா இன்னைக்கு கொஸ்டின் நான் கேட்டேன் பாதி பேர். ஒரு ஐபியை பார்த்த அடுத்த செகண்ட் நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி, டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி, ப்ரிஃபிக்ஸ் லென்த், சப்நெட் மாஸ்க். இது தெரிஞ்சவங்க தான் அடுத்த கிளாஸுக்கு வரணுமே. ஓகே, நம்ம வித்தியாசமான ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். ஓகே, நானே சொல்லிடுறேன், வெளிப்படையா சொல்லிடுறேன். இது யாருக்கு தெரியுமோ அவங்க தான் நாளைக்கு வரணுமே. இல்ல சுரே நான் கொடுத்த ஃபீஸுக்கு வருவேன்னா வாங்க, டாபிக் புரிஞ்சா புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, எனக்கெல்லாம் டெய்லி எடுத்தாங்க, வாடினாங்க, வந்தேன், 40 நாள் கோர்ஸை முடிச்சு விட்டாங்க. ஓகே, அப்புறமா நம்ம அடிப்பட்டு இடிப்பட்டு தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். அதனால நான் பண்ண தப்பு நீங்க நிறைய பேர் பண்ண வாய்ப்பு இருக்கு. என்ன புரிஞ்சிச்சுன்னு நினைப்பீங்க, நோட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பார்ப்பீங்க, வந்து பார்த்தா சார் வாழ்க்கை செய்வியா எல்லாத்தையும் இறந்து முடிச்சு போடு என்ன பண்ணுவீங்க, நாளைக்கு குழப்பீங்க. அதனால இப்ப ஆஃப்லைன் என்ன பண்றீங்கன்னா, நேற்று டக்கு டக்குன்னு பேக்கத்துல ஓடுறீங்க. முடிஞ்ச உரிமை ஆஃப்லைன் ப்ரெஷர்ஸ் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் விடுங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் போறவங்க போகலாம், புரியுதா? ஜாப் போறவங்க தாராளமா போகலாம், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, அவங்க நைட்டு வீட்டுக்கு போய் படிக்கணும். ப்ரெஷர்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் இங்க உட்காந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க, உட்காருங்க, உட்காந்து நிறைய சம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கா, தாராளமா போகலாம். ஓகே, அதனால கமிட்மெண்ட்ஸ்லாம் ப்ரெஷர்ஸ்லாம் தள்ளி வைங்க. நீங்க 10 to 12 கிளாஸ்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் மெயினா ஊர்ல இருந்த பசங்களுக்குலாம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கக்கூடாது. சரியா? சென்னை பசங்க வீட்டுக்கு போனோம், எதனா உங்களுக்கு புக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. என்னடா அது சார் கேட்கறாரே, விடுவாரா விட மாட்டாரா அப்படின்னு. நான் விருந்தானா கொஸ்டின் கேட்டு தான் இருக்கேன். இப்போ இங்கேருந்து கேட்டு தரக்க போறீங்கன்னா நான் கொஸ்டின் கேட்பேன், பண்ணிட்டீங்கன்னா நீங்க போயினே இருக்கலாம். சரியா? ஏன்னா எமர்ஜென்சினா சொல்லிட்டு போயிருக்கு. சரி, நீங்க எமர்ஜென்சி போனா போகலாம். ஓகேவா? பட் நம்ம ஊர்ல வந்திருக்கோம்ல, ஒரு 4-5 பேர் இருக்கீங்க, ஆப்ஷன்ஸே கிடையாது, இங்கேயே இருக்கீங்க, இங்கேயே படிக்கிறீங்க, தொலைவாயிட்டா ரூம்ல போய் படுத்துக்கீங்க. ஓகேவா? தென் திஸ் இஸ் an ஆப். இந்த கிளாஸோட ரெக்கார்டிங் ஒரு 1 hour 1.5 hours ஆகும். இது ஏற்கனவே ரெக்கார்டிங் இருக்கு, நீங்க சிசினே பிளேலிஸ்ட் இருக்கும். இப்போ இது டவுட் சார் அப்படின்னா இப்பயே உட்காந்து ரெக்கார்டிங் பாருங்க. சிசினே பழைய கிளாஸ் பிளேலிஸ்ட் இருக்கு, அதுல ரெக்கார்டிங் வீடியோஸும் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இல்ல என் பேட்ச் தான் வேணும்னா ஒரு 1 hour வெயிட் பண்ணும். இது ரெக்கார்டிங் கன்வெர்ட் ஆயிட்டு நான் தம்ப்நெயில்ஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்றதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அதனால இப்பயே இல்ல ஒரு சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. (183.0.70.0) உங்களே கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம் இந்த ஐபி. இதோட நெட்வொர்க் ஐடி, ஃபர்ஸ்ட் ஐபி, லாஸ்ட் ஐபி, ப்ராட்காஸ்ட் ஐபி, சப்நெட் மாஸ்க், ப்ரிஃபிக்ஸ் லென்த், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐபி எல்லாத்தையும் கண்டுபிடி. இது நெட்வொர்க் ஐடி இல்லை. நெட்வொர்க் ஐடினா என்ன? நெட்வொர்க் ஐடினா என்ன? சூப்பர். ஹோஸ்ட் வந்து இல்ல, எல்லா ஹோஸ்டும். இது எல்லா ஹோஸ்டும் 0 இருக்கு. சூப்பரா? ஒரு ஹோஸ்ட் 18 இருக்கு, 17 இருக்கு, கரெக்டா? அப்ப இது ஐபி. இது பார்த்தா ரியல் டைம் என்ன சொல்லுவாங்க ஒரு சில பேரு, அதனாலதான் கேட்டேன், யாரா கன்ஃபியூஸ் ஆவீங்களா, யாரா கொஸ்டின் கேட்பீங்களான்னு. நானும் இப்படிதான் கஷ்டப்பட்டேன். அப்ப இதை பார்த்தா நெட்வொர்க் ஐடி மாதிரி இருக்கும். கொடுத்தது நெட்வொர்க் ஐடி கொடுத்துருக்காரு அப்படின்னு. இது நெட்வொர்க் ஐடி கிடையாது, ஐபி. ஏன்னா 2 நெட்வொர்க்கு 2 ஹோஸ்ட். அப்ப இது ஹோஸ்ட்ல வேல்யூ இருக்குல்ல, இது நார்மல் ஐபி. இதை நீங்க எப்படி கன்சிடர் பண்ணிக்கணும்? கன்சிடர் எப்படி? 183.0. host is anything கன்சிடர் பண்ணீங்கன்னா குழப்பாது. இதையே பார்த்துருந்தீங்கன்னா அப்படியும் குழப்ப கூடாதுதான். ட்ரை பண்ணுங்க. இப்பயே போட ஆரம்பிங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் இன்னைக்கு இஸ் ஆன்லைன். தட்ஸ் ஆல். நானும் செஷன் க்ளோஸ் பண்றேன். ஓகே, நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வர சொல்ல எல்லாருக்குமே டெஸ்ட் எல்லாம் இருக்கும், படிச்சுட்டு வாங்க. நாளைக்கு வர சொல்ல மறந்துட்டேன், ரீசன்ஸ்லாம் வேணாம், ஃபீஸ் பே பண்ணிருக்கீங்க. ஒரு சில பேர் இன்ஸ்டா பார்த்து வந்தவங்க, ஒரு சில பேர் யூடியூப் பார்த்து வந்தாங்க, அது ஒரு சில பேர் ரெக்கமெண்டேஷன். ஓகே, ஸோ அதனால இங்க பேட்ச் ரொம்ப ஸ்ட்ரிக்டா தான் போகும், ஜாலியாலாம் போகும், வாய்ப்பே கிடையாது. நான் வந்திருக்கோம்னா இருக்கிற நெட்வொர்க்ல எல்லா பேராமீட்டரையும் தரமா படிச்சிடும். ஓகே, ஸோ அதனால பேக்கப் வீடியோஸ்லாம் அமைச்சிருக்கேன், எல்லாருக்கும் பார்த்துக்கோங்க. நாளைக்கு வர சொல்ல இந்த எல்லா பேராமீட்டரையும் ஒரு தடவைக்கு 10 தடவை பாருங்க. உங்க பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்லாம் ஓரமா வைங்க. ஓரமா வச்சுட்டு 2 months ஃபுல் அண்ட் ஃபுல் நெட்வொர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ணா மட்டும்தான் நீங்க நாங்க நினைச்ச மாதிரி உங்களால் ஆக முடியும். இல்லைன்னா 40 நாள்ல பேட்ச் முடிஞ்சிடும், எந்த நாலேஜும் இருக்கு. ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.